சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். Psalms 51, 12 and 13. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். Restore unto me the joy of thy salvation, and uphold me with thy free spirit. Then will I teach transgressors thy ways, and sinners shall be converted unto thee. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான தேவை ஜெபமும் வேதமும். In our Christian life, the most important factor is prayer as well as the word of God. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜெயமாய் இருக்கவே முடியாது. A life without prayer can never be victorious. நம்மை அழைத்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகமாகும் போது அவர் ஞான ஸ்நானம் எடுத்த போது ஜெபம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். When the Lord Jesus Christ came into this world, when he took baptism, he prayed. அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமாகவே இருந்தது. His life was full of prayers. கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து தன்னுடைய ஊழியத்தை அவர் முடித்தார். The Garden of Gethsemane, we find him praying and completing his service. தாம் சிலுவையிலே அறையப்பட்ட போது சிலுவையிலேயும் மறவாமல் பாவிகளுக்காக ஜெபம் பண்ணினார். Even when he was crucified on the cross, we find him compassionately praying for the வாழ்க்கை முழுவதும் ஜெபமாகவே இருந்தது. His life was full of prayers. அவருடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்னார், Looking at the disciples, he said, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். Pray at least for an hour that ye fall not into temptation. நான் விசுவாசிக்கிறேன், I believe எந்த ஒரு விசுவாசியும் சோதனைக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டுமானால் அவன் 1 மணி நேரமாவது தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். Any believer, if he should not enter temptation, at least for 1 hour he has got to pray. இந்த உலகத்திலே சோதனை என்பது இல்லாமல் போகாது. This world you cannot go without temptation. ஆனால் இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு தேவை ஜெபம். To overcome the trial, man needs prayer. அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சீஷர்களோடு கூட இருந்தார். In the Garden of Gethsemane, we find the disciples along with Jesus. அந்த தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. The presence of God was found in the garden. எழுத்தின்படியே இயேசு அவர்களோடு இருந்தார். Literally, Jesus was with them. ஆனால் Yet, இயேசு சோதனையை ஜெயித்தார், இவர்கள் சோதனையிலே தோற்றார்கள். Jesus overcame his trials and temptations, whereas they failed. இயேசுவை மறுதலித்தார்கள். Or they rejected Jesus. இயேசு விட்டு ஓடி போனார்கள். They fled from Jesus. ஒரு பெரிய தோல்வி அங்கே உண்டானது. There was a great failure among the disciples. ஏனென்றால் You know why? ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக சொன்ன சந்தர்ப்பங்களை அவர்கள் இழந்து போனார்கள். Whenever the Lord asked them to pray, they lost. ஆகையால் தங்கள் வாழ்க்கையிலே பெரும் தோல்விகளை அவர்கள் சந்தித்தார்கள். They had to face a third defeat in their life. இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலேயும் Even in the life of David, ஒரு அதிகமான சந்தர்ப்பங்களை எடுத்து பார்ப்பீர்களானால், if you take several occasions, அவர் ஆண்டவரை நோக்கி பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். on many occasions he looked unto the Lord and prayed. அவர் வாழ்க்கையிலே விழுகைகள் வந்தன, Falls came, தோல்விகள் வந்தன. there were failures. ஆனாலும் இந்த மனுஷன் இந்த தோல்விகளை அந்த காரியங்களை எப்படி ஜெயம் எடுத்தான் என்று சொன்னால், அவன் தோல்வியிலேயும் ஜெபத்தை விடாதபடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து தன்னை காத்துக்கொண்டான். Yet in his failures and his faults, we find him praying to God and overcoming all these trials and temptations. இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Psalms 51, அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய தவறுக்கு பின்பதாக அவன் தேவனை நோக்கி செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை நாம் இங்கே after a வாசிக்கிறோம். great transgression in his life, we find him making an important prayer unto God. அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற என்னவென்றால், What does he pray unto the Lord? நாம் எத்தனையோ காரியங்களுக்காக கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம். We pray for several factors. பட் இந்த மனுஷன் ஒரு 2 மிக முக்கியமான காரியத்துக்காக ஜெபம் பண்ணான். But this man prayed for 2 important factors. ஒன்று, First, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை
எனக்கு திரும்ப தாரும். Restore unto me the joy of thy salvation. இரண்டாவதாக, Secondly, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். uphold me with thy free spirit. அப்படி செய்வீரானால் If you do so, நான் பாதகருக்கு வழியை அறிவிப்பேன். I would teach transgressors his ways, பாவிகள் என்னிடத்திலே மனம் திரும்பி வருவார்கள். and sinners shall be converted unto thee. நான் இப்பொழுது பாவியாக ஒரு ஜெபத்தை நான் பண்ணுகிறேன். Even as a sinner, I make this prayer. என் தாய் என்னை பாவத்திலே My கருத்தரித்தாள். mother conceived me in sin, நான் துர்க்குணத்திலே உருவானேன். and I was formed in நான் iniquity. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். I transgressed against you. இப்பொழுது உமக்கு முன்பதாக உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், நான் வெண்மையாவேன் என்று சொல்லி என்னுடைய ரட்சிப்புக்காக நான் கதறுகிற ஒரு பாவியாக நின்று கொண்டிருக்கிறேன். Even as a sinner, he says, I stand before you as a sinner, clean me with his நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு hearing my ரட்சண்ய prayer, சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து restore the joy of salvation, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்வீரானால் that the free spirit may uphold me. நான் உமக்கு முன்பாக ஒரு பாவியாய் நிற்க மாட்டேன். I would not stand as a sinner before you. அநேக பாவிகளை ஆண்டவரை திருப்புறவனாக நான் நிற்பேன். I would bring many sinners convert unto உம்முடைய thee. சமூகத்திலே அநேக பாதகரை நடத்துகிறவனாக நான் இருப்பேன். And I'll teach transgressors their ways. என்னுடைய வாழ்க்கை சந்தியும். Lord, meet my love. அவர் ஆண்டவரை பார்த்து அவர் அவிதமாக ஜெபம் பண்ணினார். Looking at the Lord, he prayed likewise. நான் நினைக்கிறேன் I believe அவர் பாவம் செய்து விட்டார். he has sinned. தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய் He has விட்டார். lost the joy of salvation. ஆனால் உலகத்திலே அவருக்கு சந்தோஷப்படுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. There are several other factors whereby he could rejoice in this அவர் ஒரு world. சாதாரணமான ஒரு கிராமத்திலே பிறந்த ஒரு வாலிபன். He was a young man born in a village. கர்த்தர் அவரை உயர்த்தி ஒரு பெரிய அரண்மனையிலே உட்கார வைத்திருக்கிறார். The Lord lifted him, made him sit in the royal chambers. அவருடைய நல்ல ஆகாரம் இருக்கிறது. He had dainty food. நல்ல வஸ்திரம் He இருக்கிறது. had good garments. அவர் பிரயாணம் பண்ண நல்ல வாகனங்கள் He இருக்கின்றன. had good vehicles to travel. சுருக்கமாய் சொன்னால் உலகத்திலே சந்தோஷத்துக்கு நாம சந்தோஷம் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு இருந்தது. In other words, whatever enjoyment is there in the world was found in him. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற ஒருவர் A man in a rented ஒரு house. சொந்தமாக ஒரு வீட்டை கட்டுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாரானால் If God would give him compassion to அவர்கள் build a எவ்வளவு house of his own. சந்தோஷமாக How கண்ணீரோடு ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறார்கள். How joyfully and with tears they testify unto the Lord. ஒரு சின்ன பதவி உயர்வு கிடைக்குமானால் When they are lifted up in the job, அந்த உயர்விலே எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். how joyfully they are. பட் இவனுக்கு ஒரு சின்ன ஒரு உயர்வு இல்ல. Not a small exaltation. வனாந்தரத்திலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவன் இப்பொழுது உயர்வு எங்க வந்திருக்கிறான் என்று சொன்னால் ராஜ அரண்மனைக்கு வந்திருக்கிறான். A young lad grazing the sheep in the wilderness has now come to the royal அப்படியானால் palace. அவனுடைய பதவி உயர்வுகள் அவனுடைய ஆஸ்திகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்திருக்கும். His title, his exaltation, his wealth. அவன் சாதாரணமானவன் அல்ல. வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருந்தான். It's not an ordinary man, a man found with silver and gold. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பல கோடி ரூபாய் அவன் கொடுத்தான். He spent several millions to the temple of God. பணம் இருக்கிறது. He had money. வீடு இருக்கிறது. He had house. ஆகாரம் இருக்கிறது. He had food. வசதி இருக்கிறது. He had all the comfort. வாகனம் இருக்கிறது. He had the transport. வேலைக்காரர் இருக்கிறார்கள். He had the servants. வேலைக்காரிகள் The இருக்கிறார்கள். servants as well. இவைகள்தான் சந்தோஷம் கொடுக்க கூடியதா இருந்திருக்கும். ஆனால் அவன் இன்னொரு சந்தோஷத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. These could provide him comfort and joy. He need not have prayed for another joy. சிலர் நினைக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் தான் தங்களை சந்தோஷப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். Some feel the riches of the world can make them joyful. இவைகளெல்லாம் எனக்கு இருந்தால் நான் சந்தோஷமாய் இருப்பேன். If I would have all this, I would be glad. ஆனால் அவனுக்கு இவைகளெல்லாம் இருந்தும் Though King David had all இவன் this, இதற்கு மேலான ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறான். he has experienced a greater joy in his life. அது என்ன சந்தோஷம் என்று What is that சொன்னால் joy? அவன் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை வாழ்க்கையிலே அவன் அனுபவித்திருக்கிறான். He had experienced the joy of salvation in his life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த உலகத்திலே ரெண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. In this world there are two kinds of happiness. ஒன்று தேவன் கொடுக்கிற நித்தியமான சந்தோஷம். The eternal joy given by God. ஒன்று உலகம் கொடுக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷம். The other, the temporary joy given by this world. இந்த over sin. சந்தோஷத்தை இந்த மனுஷன் அனுபவித்தவன்.
So this man had experienced joy. ஆகையினாலே இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லாமே இருந்தாலும் Therefore, though he had everything, இந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷத்தை அவன் தேடினான். ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணினான். More than this joy, he saw the greater joy and he prayed unto God for it. ஏனென்றால் இந்த மானிட வாழ்க்கையை நீங்கள் யோசிப்பீர்களானால், Consider this human life. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Job 14. ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே யார்கிட்ட தான் பிறந்தோம்? So how are we born? ஆமா, அம்மாட்ட தான் பிறந்தோம், ஸ்திரீகிட்ட தான் பிறந்தோம். So we were born நம்ம ஒரு of ஸ்திரீ women. தான் பெற்றெடுத்தாள். The woman who has given birth. ஸ்திரீயினிடத்திலே பிறந்த எவனும் வாழ்நாள் குறுகினவன், Man that is born of a woman is of few days, சஞ்சலம் நிறைந்தவன். full of trouble. பாருங்க, இந்த உலகத்திலே நமக்கு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டான நமக்கு தான். So if we don't have any guarantee, we are the people who don't have any கடைக்கு guarantee. போனீங்கன்னா If you go to a shop, அந்த ஃபேன் கடையில எழுதி போட்டிருக்கான் 7 years guarantee, so 7 years guarantee for that fan. 5 years guarantee. So 5 years guarantee. அல்லேலூயா. Hallelujah. நான் எப்போதுமே சொல்லுவேன், I would say on and often, எனக்கு கவர்ந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறது. what attracted me most. எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வாழ்க்கையில வாசித்திருக்கேன். I've seen several ஆனா advertisements எனக்கு in my பல வருஷங்களாக மாற்ற முடியாத மறக்க முடியாத அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. an ad which I could never forget in my என்னன்னு marriage. கேட்டீங்கன்னா, What is it? 40 வருஷமாய் உங்கள் வீட்டிலே மாறாத 2 பொருட்கள் இருக்கின்றன. 40 long years you have 2 things which do not change. ஒன்று உங்களுடைய ஃபேமிலி போட்டோ. One is your family photo. 40 வருஷத்துக்கு முன்னால எடுத்த ஃபேமிலி போட்டோவை எடுத்து பாருங்க, அது மாறவே மாறாது. Consider the family photo 40 years away. ஆனா It can அந்த never போட்டோவை change. பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னால 50 பைசா தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 5 ரூபாய் தான் எடுத்துக்கட்டுமே, 5 ரூபாய் போட்டோ வாங்கியிருப்பான். So இந்த photo for 40 5 வருஷத்துக்கு முன்னால எடுத்த போட்டோவில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு பாருங்க. How many of them are alive in that family photo? நம்ம ஃபேமிலியில 40 வருஷத்துக்கு முன்னால இருந்த அநேகர் என்ன போயிட்டாங்கன்னா காணாம போயிட்டாங்க. Many have passed away during these 40 years. பரலோகத்துக்கு போயிட்டாங்க. They would have gone to heaven. ஆனா 40 வருஷம் அந்த பேப்பர் இருக்கு. So 40 long years this photograph is there. 40 நீண்ட வருஷம் இந்த பேப்பர் ஆயுள் காலம் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குமோ தெரியாது. For 40 long years this paper is present. How long ஒரு will it 5 continue? ரூபாய்க்கு எடுத்த ஒரு போட்டோ 40 வருஷம் இருக்கு. A photo taken for 5 rupees is able to sustain for 40 நான் years. சொல்லுவேன், நம்ம வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது யோசித்து பாத்தீங்களா? Consider how ஒரு பேப்பருக்குள்ள கேரண்டி கூட நம்ம வாழ்க்கைக்கு இல்ல. guarantee that a paper has, we do not have. ரெண்டாவது எழுதுனா, எங்களுடைய கிராம்ப்டன் ஃபேன், Our Crompton fan. அவன் ஃபேனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தான். 40 வருஷமா இந்த ஃபேமிலி போட்டோ மாறாதான். 40 வருஷமா கிராம்ப்டன் ஃபேனும் கரகரா சுத்திக்கிட்டே கிடக்கும். ஆனா நம்மால தான் சுத்தல. 40 years is Crompton fan. 40 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாத்தா வாங்கி போட்ட ஃபேன் இருக்கு. 40 years before our grandfather. நம்ம தாத்தா பிடிச்ச போட்டோ இருக்கு. There is a photo that our ஆனா grandfather. தாத்தா இல்ல. But grandfather. அப்ப நான் சொல்லுவேன், இந்த ஃபேமிலி இந்த பேப்பரை காட்டிலும் இந்த ஃபேனை காட்டிலும் ரொம்ப அற்ப ஆயுசு உள்ள மனுஷன் நம்ம. More than the photo and the fan, we are. ஃபேனுக்கு 7 வருஷம் கேரண்டி. 7 years guarantee for the fan. ஆனா உங்களுக்கு எனக்கும் நாளைக்கே கேரண்டி கிடையாது. You and me, we are not guaranteed for our life even அடுத்த tomorrow. வாரம் நான் வந்து கோயில்ல பிரசங்கிப்பேங்கிறதுக்கு நோ கேரண்டி. Next week that I would come and preach, there isn't any அடுத்த வாரம் நீங்க இந்த கோயிலுக்கு வருவீங்கன்னு நோ கேரண்டி. There isn't any guarantee that you would come next week. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. Why? He who is alive today will not ஒரு be alive. அற்பமான ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. A miserable life is given to பட் mankind. இந்த வாழ்க்கை கூட வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் மாத்திரம் இல்ல, Man born of woman is for few days. அவன் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லல. Not that he is happy all the days along. அந்த கொடுத்த நாள் கூட சஞ்சலத்திலேயே கழிக்கிறான். And all his days are full of trouble. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், I read in a certain book, அவனுடைய கல்யாண நாள் மனமகிழ்ச்சியான நாள், his wedding day, a joy. ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்தை பண்ண போறான். So he is going to joyfully wed. அவர் ஒருத்தர் கீழே எழுதுறாரு,
இவன் மகிழ்ச்சியா ஆரம்பிக்க போறான். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தான் வாழ்க்கையில துக்கம் ஆரம்பிக்குது. He's going to start joyfully, but the truth is, sorrow would continue, start in his life. ஏன்னு கேட்டீங்கன்னா, You know why? மந்திரம் ஓதுற ஐயர் சொல்றாரு, அவர் மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. So they go திடீர்னு on. சொல்றாரு, பொண்ணை சீக்கிரம் கொண்டு வா, நல்ல நேரம் முடிய போகுது. Immediately they say, bring the bride immediately, the good time is going to end. இவன் ஏன் கல்யாணம் பண்றான்? Why does he marry? நல்ல The good time is going to end. ஆனா ஐயரை கூப்பிடுறாரு, சீக்கிரம் வர சொல்லியா, பொண்ணை நல்ல நேரம் முடிய போ. So the pujari calls for that bride to come immediately. நீங்க நினைக்கிறீங்களா கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷ காலி மூன் தான். You feel if you marry, வாழ்க்கையே it's இந்த all- ஹனி மூன் தான். your life is full of honeymoon. ஆனா அடுத்த நாளே அமாவாசை வந்துருது. So the very next month, the moon. நாம எதெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி நினைக்கிறோமோ அதெல்லாம் டெம்பரவரி. வாழ்நாள் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா சஞ்சலம் நிறைந்ததா. Whatever we think as happiness and joyful is அதனால தான் temporary. மோசே ஜெபம் பண்ணா, Moses prayed, ஆண்டவரே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் 70 வருஷம், 70 years allotted to the life of. பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமா இருந்தாலும் Probably he may live for 80 அதனுடைய years. மேன்மை எல்லாம் சஞ்சலம், And the excellency is அதனுடைய all that மேன்மை எல்லாம் வருத்தம். is- the excellency is full of பாருங்க, grief. and நம்முடைய trouble. வாழ்க்கையில நாம சிரிச்ச நேரத்தை எடுத்து பாருங்க, Look at the time we நம்ம laugh. அழுத நேரத்தை எடுத்து பாருங்க. Look at the time we நீங்க were. ஒரு டைரி மாத்திரம் உங்களுக்கு எழுதி பாருங்க, டைரி எழுதி பாருங்க. If you take ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சிரிக்கிறீங்க, How many எவ்வளவு hours? நேரம் சஞ்சலப்படுறீங்க, How many hours? எவ்வளவு நேரம் நீங்க துக்கப்படுறீங்க. You sorrow. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா If you take an account, நாம சிரிச்ச நேரத்தை காட்டிலும் more than we நாம laugh, அழுத நேரம் ரொம்ப கஷ்டம். the time we wept is greater. இந்த மானிட வாழ்க்கை என்று சொல்லுகிறது பஞ்சுமத்தை அல்ல, Human life is not இது soft சஞ்சலமும் matches. நிறைந்த ஒரு வாழ்க்கை. A life full of troubles. ஆகையினால்தான் மனிதன் தன் ஆகாரத்தை காட்டிலும் தன்னை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களுக்கு ஏராளம் செலவு பண்ணுகிறான். Therefore, man, instead of spending for his food, spends for the time. பல of வருஷங்களுக்கு enjoyment. முன்பதாக Years back, 12 ரூபாய் சம்பளத்திலே 12 பிள்ளைகளை வளர்த்த காலம் ஒன்று இருந்தது. there was a time when man earned 12 rupees and had 12 offspring. ஆனால் இன்றைக்கு Today, அவர்கள் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறார்கள். they earn in lakhs. வைத்திருக்கிறது ஒன்னோ அல்லது ரெண்டோ. They may have one or two issues. வெளியே எழுதுகிறான், சிறு குடும்பம் சீரான குடும்பம். Small family is a correct family. போர்டு தான் சீரான குடும்பம். So the board is like that. It's a அந்த வீட்டுக்குள்ள பாருங்க, If you 2 பேர் 2 லட்சம் சம்பாதிச்சான், ஆனா வாழ்க்கை முழுவதும் கார்டு தேய்ச்சிட்டே உட்கார்ந்திருக்கான். two people. எங்க they போறங்க, earn for கிரெடிட் lakhs. கார்டு தேய்க்கிறான். 2 லட்சம் வாங்குற, ஏன்டா கிரெடிட் கார்டு தேய்க்கிற? So 2 lakhs, but yet they, சாப்பிடுறது என்ன தெரியுமா? what do they eat? காலையில லெமன் ரைஸ், Morning மத்தியானம் lemon. தக்காளி சாதம், எல்லாம் ஃப்ரைட் ரைஸ். They go on for fried rice. தின்றதெல்லாம் ஃப்ரைடு, தேய்க்கிறதெல்லாம் கடன். So this is ஏப்பா இத்தனை லட்சத்தை வாங்கிட்டு ஏப்பா கடன் தேய்க்கிற? why do you have to? சந்தோஷத்துக்காக கார் வாங்கினேன், So they are waiting. சந்தோஷத்துக்காக ஊட்டி போனேன், So சந்தோஷத்துக்காக சுவிட்சர்லாந்து போனேன், for சந்தோஷத்துக்காக happiness I went to வீட்டை Switzerland. கட்டினேன். So happiness I எல்லாம் went to- சந்தோஷத்துக்காக செய்து all for the sake of joy. அது சந்தோஷம் கொடுக்கும்னு பார்த்தா இப்ப எங்க கொண்டு விட்டுச்சுன்னா காடு தேய்க்கிறதுலே கொண்டு விட்டுடுச்சு. So he goes on rubbing his feet. பூரா வட்டி, Or வேதனை. debt, credit. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children, மனிதன் இன்றைக்கு சந்தோஷத்துக்காக பல லட்சங்களை செலவழிக்கிறான். man spends அங்கேயும் lakhs for இங்கேயும் போய் happiness. சந்தோஷம் கிடைக்குமா தேடுறான். He goes here and there wandering for happiness. and பெரிய ஞானியாகிய சாலமோன் கூட தப்பு பண்ணல. Solomon the wise அவன் என்ன also, பண்ணான் தெரியுமா? அவனுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க. he had everything. அவனை போல ஒத்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் அவனுக்கு முன்னாலே இல்ல, அவனுக்கு பின்னாலே இல்ல. பில் கேட்ஸும் இல்ல, எந்த கேட்ஸும் இல்ல. No other king was richer before அவன் him, or அவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சான், having earned so much wealth, அவ்வளவு ஞானத்தை சம்பாதிச்சான், having earned so much knowledge, and wisdom, அரண்மனையை கட்டினான், and having built, ஆலயத்தை கட்டினான். he built the அவன் temple, ஞானம் உலகத்தால் புகழப்பட்டது. and his wisdom was appreciated by the world. ஆனால் Yet ஒரு நாள் சொன்னா, one day he said, சந்தோஷத்தை எங்க இருக்கு நீ பார்க்கணும்.
I want to seek as to where there is நீங்கள் happiness. பிரசங்கி 2ஆம் புத்தகத்தை வாசித்து பாருங்க. If you go for preacher, சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தேடினான். so he sought for happiness. எங்க தேடினான் தெரியுமா? Where did he? வீட்டை கட்டினான், He built his house. வயலை வாங்கினான், He bought a field. பணத்தை சம்பாதித்தான், He gathered. அநேக பெண்களை விவாகம் செய்தான், He married several girls. மதுபானத்திலே குளித்தான். He swam himself in தன்னுடைய liquor. கண்கள் எதை விரும்பினதோ அதை அவன் செய்தான். Whatever his eyes desired, he தன் went on. இருதயம் எதை விரும்பினதோ அதை அவன் விலக்கவே இல்லை. Whatever his heart lusted, he went in. நீங்கள் யோசித்து பாருங்கள், Just consider. இவனை போல உலகத்திலே ஒரு சந்தோஷமான மனுஷனை நீங்கள் தேடினால் கிடைக்கவே முடியாது. If you would seek for a more happy man than he, you cannot இருதயம் find. விரும்பினதை அடைகிறான், Whatever he sought in his கண் heart, கண்டதை அடைகிறான், whatever his eyes desired, he was able to மதுபானத்திலே gain. குளிக்கிறான், He took bath in liquor. அரண்மனையை கட்டி He வைத்திருக்கிறான். built palaces. அவன் கட்டின அரண்மனை 13 வருஷங்கள் கட்டப்பட்டது. So 13 long years it took to build this. 1000 பெண்களை விவாகம் செய்தான். He married 1,000 girls. பணத்திலே புரண்டான். So he was born in money. அவனுடைய சாப்பாட்டு மேஜையை பாருங்கள். Consider his dining ஐயோ, table. வறுவலும் பொரியலும் அவியலும் அவனுடைய மேஜை நிறைத்தது. Full of dainty dishes. His table was full. சாலமோன் இதெல்லாம் எதுக்கு பண்ணி செய்த? What for, Solomon? your இவைகளெல்லாம் என் சந்தோஷம் கிடைக்குமான்னு தேடினேன். family? I sought for happiness in all this. இவையெல்லாம் உட்கார்ந்து பார்த்தேன். So I saw all this. இவைகள் எல்லாம் மாயை. All this is vanity இவைகள் எல்லாம் மனதுக்கு சஞ்சலம். and vexation of spirit. இது ஒன்றுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. Nothing has given me என் happiness. சஞ்சலத்தை மாற்றல. So change my நான் vexation. சொல்வேன், உலகத்திலே நமக்கு என்ன மேன்மைகள் இருந்தாலும் Whatever excellency we may have in இவைகள் this world, சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது, சஞ்சலத்தை மாற்றவே முடியாது. the world can never give you happiness, can never change your vexation of spirit. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. There is only one joy. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? Isaiah 35:10. கர்த்தரால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். They come to Zion with songs and everlasting. நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். Everlasting joy will be upon their head. சஞ்சலமும் தவிப்பும் Sorrow and sighing shall flee away. சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யுமா? ஓடியே போயிடும். ஏன்னு கேட்டா அங்க என்ன இருக்கு? What is that? மகிழ்ச்சி இருக்கு. There is happiness. சஞ்சலம் பக்கத்துல வருது, So sorrow comes near. தவிப்பு பக்கத்துல வருது. Sighing comes near. அங்க பாக்குது. You see, இந்த ஆள் தலையில என்ன இருக்கு? what is there on this head நித்திய of மகிழ்ச்சி இருக்கு. eternal happiness. ஆகினால இந்த சஞ்சலமும் தவிப்பும் துரத்தி ஓடி போயிடும். Sorrow and sighing shall flee away. நான் சொல்லுகிறேன், I would say, உலகத்துல தவிப்பு இல்லன்னு இல்ல. not there isn't any sighing in this world. ஸ்திரீனிடத்திலே பிறந்த எல்லா மனிதனுக்கும் சஞ்சலம் இருக்கிறது. Any man born of women faces அவனுடைய troubles. மாமிசம் அவனிலே இருக்கு வரைக்கும் அதற்கு நோவு இருக்கிறது. As long as he has flesh on his body, there is உயிர் sickness. உள்ள வரைக்கும் வேதனை இருக்கு. As long as he is alive, there is pain. இந்த வேதனையும் சஞ்சலத்தையும் துரத்துவது What removes the pain and sorrow? வீடல்ல, Not house, மதுவல்ல, not liquor, மாது அல்ல. not the இந்த girls. உலகத்திலே சந்தோஷம் நினைக்கிற எதுவுமே நம்ம சஞ்சலத்தை மாற்றாது. Whatever is considered as happiness in this world can never change the vexation of அதுல us. கிடைக்கும் இதுல கிடைக்கும் என்று சொல்லி மனிதன் சஞ்சலத்தை விரட்டுவதற்கு என்னவெல்லாமோ செய்கிறான். Man is putting all his efforts for happiness. பல வருஷங்களுக்கு முன்பதாக Years back, ஆஸ்திரேலியா தேசத்திலே in the land of Australia, ஒரு விதமான வெட்டுக்கிளி ஏராளமாய் பரவி பயிர்களை நாசம் செய்தது. there was a certain type of locust which flew and destroyed the harvest. அவர்கள் என்னெல்லாமோ மருந்து They கண்டுபிடித்தார்கள். tried several medicines. இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்க முடியல. They could not destroy the locust. கடைசியா ஒரு கண்டுபிடிப்பை செய்தார்கள். At last they discovered. இந்தியாவில் நல்ல மைனா இருக்கிறது. There are the myna in India. அது வந்தா வெட்டுக்கிளி சாப்பிட்டுரும். So these birds, if they come, they will. ஆகினாலே பல மைனாவை இறக்குமதி பண்ணினார்கள். So they imported all these அவங்க நினைச்ச mynas. காரியம் முடிஞ்சிடுச்சு. So whatever they thought, they were அந்த able. மைனாக்கள் வேட்டையாடின இந்த
வெட்டுக்கிளிகளை. So these birds hunted for the lock. விஞ்ஞானிகளுக்கு பயங்கர சந்தோஷம். So the scientists were ஐயோ overjoyed. பூச்சி மருந்து இல்லாமல் எந்த விதமான சக்தியும் இல்லாமல் இயற்கையாகவே இந்த வெட்டுக்கிளைகளை அழிச்சிட்டோம். Without any pesticide, பெரிய they were able வெற்றி to- விழா கொண்டாடினார்கள். So they started boasting themselves about it. ஆனா 2 வருஷம் பொறுத்து After 2 years, வெட்டுக்கிளைகள் ஒளிந்தது, The locusts- மைனாக்கள் பெருகிவிட்டன. so these birds, the community of these இப்ப birds. வெட்டுக்கிளிகள் தின்ற விட்டதை இந்த மைனாக்கள் தின்றன. இப்ப மைனா ஒழிக்க என்ன பண்றது? So whatever the locusts left, now these birds are consuming. What to do? with these மனுஷனுக்கு இப்படிதான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கான். இதை விட்டா இதை வச்சா அதை ஒழிச்சிடலாம், அதை ஒழிச்சா இதை ஒழிச்சிடலாம். கடைசியில ஒழிச்சு எதையுமே ஒழிக்க முடியாம மாட்டிக்கிட்டான். Ultimately, he's not able to destroy anything. He's snared up. இதை துரத்துவதற்கு ஒரே ஒரு வழி, There's only one way. ரட்சிப்பு கொடுக்கிற நித்தியமான மகிழ்ச்சி. The eternal joy that salvation brings இந்த about. ரட்சிப்பின் மகிழ்ச்சி அறிந்த மனிதன் எவ்வளவு பெரிய பாக்கியவான். Oh, how great is a man who understands இந்த the joy of பாவ the salvation. மன்னிப்பாகிய ரட்சிப்பை அறிந்தவன் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவன். Whatever the privileges this man has received, having received இந்த the remission of ரட்சிப்பை sin. அவன் காத்து கொள்ளுவான். ஆனால் If he would save his salvation, வாழ்க்கை என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, what about his life? சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போ. Sorrow and sighing would flee away from his life. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய வாழ்க்கை சஞ்சலம் வருகிற வேளையில, when sorrow comes in our தவிப்பு life, வருகிற when வேளையில sighing comes in our life, நம்மை விட்டு ஓட வேண்டுமானால் if it has to run, நம்மகிட்ட என்ன சந்தோஷம் இருக்கணும்னு what is the கேட்டீங்கன்னா, happiness we need? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார். Lord, restore me the joy of salvation. திரும்ப எனக்கு தார். Restore me. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் குன்றாமல் இருக்கணும். So there should be a joy in our heart. நான் in our சொல்லுவேன், life. I said, அது என்ன சந்தோஷம்? what is the joy? ரட்சணிய சந்தோஷம். The joy of salvation. ஹல்லேலூயா. அது Hallelujah. எனக்கு திரும்ப தாரும். Lord, restore me that அந்த joy. தந்தது மாத்திரம் இல்ல, Not only having given என்னை me, ஒரு ஆவி தாங்கணும். a spirit has got to uphold me. என்ன ஆவி தாங்கணும்? What is it, spirit? இந்த ரட்சிப்பை நான் காப்பாற்றி That I may save my salvation. மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டுமா? That I may bring others to salvation. வெறும் ரட்சிப்பு மாத்திரம் போதாது. Salvation இந்த alone. ரட்சிப்பை காப்பாற்றி கொள்ளுகிற உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். That a free spirit may uphold me in my salvation. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை இன்னொரு சக்தி தாங்க வேண்டும். என்ன தாங்கணும்னா உற்சாகமான ஆவி. A child of salvation, another power has got to bear him. That is the cheerful spirit. இந்த வாழ்க்கையிலே உற்சாகம் குந்தி போகுமானால், If cheerfulness receives, நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு படிப்படியாக குன்றி குறைந்து போகும். salvation also would diminish stepwise. ஆகையால் சொன்னான், Therefore he said, ரட்சிப்பின் சந்தோஷம் மாத்திரம் இல்ல, not only the joy, உற்சாகமான ஆவி தாரும். Lord, grant me the free spirit. இந்த உற்சாகம் என்ற வார்த்தையை நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து If பார்ப்பீர்களானால், you search the scriptures for this, உற்சாகம் மிக முக்கியமான 4 காரியத்தை செய்யும். so cheer brings about 4 words. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உற்சாகமா இருக்கிறீங்களா இல்லையா என்பதை நீங்களே சோதிச்சு பார்த்துங்க, நானும் சோதிச்சு பார்த்தேன். You are got to try if you are cheerful in your spirit or என்னுடைய not. ரட்சிப்பினாலே சஞ்சலமும் தவிப்பே நான் ஓட்டி, நான் ஒரு உற்சாகமான ஒரு விசுவாசியாய் மற்றவர்களுக்கு நான் ரட்சிப்புக்கு ஏதுவான பாத்திரமாய் மாற வேண்டுமானால் எனக்கு உற்சாக ஆவி தேவை. So I need the spirit of cheer that I may drive away the spirit of sorrow and உற்சாகம் sighing. என்ன செய்யும் என்றால், What about cheer? What does it do? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 17ஆம் அதிகாரம் 17th chapter 16ஆம் வசனத்தை வாசித்து பார். 16th verse. அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக்கொடுத்த தனக்கு கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த Who willingly offered himself. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே In the Christian ஜெபமும் life, prayer, வேதமும் word of God. எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அர்ப்பணிப்பு அல்லது ஒப்பு கொடுத்தல். To that extent you got to surrender yourself. தேவன் எதை விரும்புகிறார் என்று கேட்டால், What does God desire? ஒப்பு கொடுத்தவர். Those who உங்களுக்கு willingly தெரியும், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 2 வாசித்தால், Timothy 1:12. அது நிமித்தம் நான் இந்த இந்த பாடுகளையும் பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் வெட்கப்படும் பாடுதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்.
நான் வெட்கப்பட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் என்ன செய்வார்? காத்துக்கொள்ள வல்லவர். அல்லேலூயா. தேவன் காத்துக்கொள்ள வல்லவர். God is able to keep that which I have commanded. வரைக்கும் காத்துக்கொள்ளுவார். To the end he would uphold me. எதை காத்துக்கொள்வார்? What would he uphold? நான் விசுவாசினார் என்று அறிவேன். I know I have believed. ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord. ஆண்டவரை நான் நம்புகிறேன். I trust the Lord. ஆண்டவரை விசுவாசிப்பேன். ஆனால் if I believe the Lord God, இந்த விசுவாசம் என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா, what about this belief? நான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். I have surrendered or offered. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை what have I offered? அந்நாள் வரை காத்துக்கொள். So he is able to keep. நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவருங்க. So God is able to வலுவாதபடி நம்மை காக்கவும், that we may not நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவர். He is able to present us. அவர் ராத்திரியும் பகலும் நம்மை காக்கிறவர். Day and night is able to நம்முடைய keep us. போக்கையும் வரத்தையும் காக்கிறவர். He is able to keep us going. அவர் வல்லவர். He is mighty. எத்தனை பேர் விசுவாசிக்க கர்த்தர் நம்மை காக்க வல்லவர்? How many of you believe that God is able to save you? ஆனா எதை காப்பார்? What does he keep? என்னிடத்திலே ஒப்பு கொடுத்ததை காப்பார். Whatever you offered unto him, he is able எல்லாத்தையும் காக்க மாட்டாரு. if not what எல்லாத்தையும் காக்க மாட்டாரு. he would not protect everything. யாரையும் காக்க மாட்டாரு. He would not protect everything. யாரை காக்குறார்னா, whom would he protect? அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்து. So he is able to protect those who had offered themselves. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த வாசித்தேன். I read a தேவன் அவருக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க விரும்பினார். God wanted to teach him a ஒரு lesson. பெரிய வீட்டை அவர் கட்டினார். He built a great house. கீழறை மேலறை பெரிய வீட்டை கட்டினார். Basement, top floor, and he built a great house. அதை ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணினார். He dedicated it to the Lord. சொன்னாரா, said, ஆண்டவரே, Lord, எனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி தந்திருக்கிறீரே. you have given me a big house. நான் உமக்கு மேல் அறையிலே ஒரு பெரிய அறையை கட்டி இருக்கிறேன். I built an upper chamber for you. அதை உமக்கு தருகிறேன். So I give that to you. நீர் அங்கே இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். So be there and protect me. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். The Lord heard his prayer. 2 மாசம் போச்சு. 2 months passed. கீழே வீட்டுல திருடம் வந்து அத்தனை காலி பண்ணிட்டு போயிட்டான். The thief came for the bottom house and stole. போய் அழுதான். He went and wept. ஆண்டவரே, நான் உம்ம கையில ஒப்பு கொடுத்தேனே. Lord, I என் வீட்டை திருடன் அடிச்சிட்டு போயிட்டானே. The thief has stolen me. ஆண்டவர் சொன்னாரா, The Lord said, நீ வீட்டை கொடுக்கலப்பா, you never gave the house. மேலறையே கொடுத்த. You gave me the upper chamber. நான் பத்திரமா மேலறையே காப்பாத்திக்கிட்டேன். I have preserved the upper chamber. கீழே வந்த திருடன் மேல வராம நான் பாதுகாத்துக்கிட்டேன். I was able to see that the thief who came down should not come up. உடனே அவன் ஜெபம் பண்ணானா, Immediately prayed, ஆண்டவரே, நான் கீழே கொடுக்கிறேன். Lord, I give the bottom. நீ கீழே இருந்து காப்பாத்திக்கணும். You save me from the bottom. அடுத்த 2 மாசத்துல மேல் வீடு காலி. After 2 months, the thief stole the upper chamber. ஆண்டவர் சில வேளைகள்ல நல்ல பாடம் படிச்சு கொடுத்துறாரு. So the Lord is able to teach us. 2வது மாசத்துல மேல் வீடு காலி. So second month, அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் கீழே ஒப்பு கொடுத்தேனே. Lord, I surrendered my bottom house. ஆமாப்பா, நீ மேல் வீட்டை கொடுத்த போது நான் மேல் வீட்டை காப்பாத்தினேன். When you gave the upper house, I நீ கீழ் வீட்டை கொடுத்தா நான் கீழ் வீட்டை காப்பாத்திட்டேன். So when you gave the lower என்கிட்ட house, ஒப்பு கொடுத்ததை நான் காப்பாத்திக்கிட்டேன். whatever you offered, I was able to protect. அவனுடைய கண்கள் திறந்தது. His eyes were enlightened. அவன் சாஷ்டாங்கமா விழுந்து சொன்னானா, He fell down and said, மேல மாத்திரம் இல்ல, not only the upper, கீழே மாத்திரம் இல்ல, not only the lower, நீர் எனக்கு கொடுத்த எல்லை முழுவதையும் உம்முடைய கையில கொடுக்கிறேன். Lord, I commit all the boundary that முற்றிலுமாய் உம்முடைய கையில கொடுத்தேன். wholeheartedly I give it to you. என்னுடைய எல்லை முழுவதையும் நீர் காப்பாத்திக்கணும். Lord, preserve all my limits. அன்றையில இருந்து ஒரு தீமை அந்த வீட்ல வரல. From that day onwards, not a single thief was able to enter. நாம இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எதை? What do we surrender to இந்த the Lord? சவுல் சொன்னது போல, Even as Saul said, அற்பமானவைகளை எல்லாம் அழிச்சிட்டான். he destroyed all the தேவை இல்லாதெல்லாம் அழிச்சிட்டான். whatever was not needed, he destroyed. பிரதானமானவைகள், Whatever was முதல் தரமானவைகள், whatever was first, நலமானவைகள், whatever was strong. இவைகள் எல்லாம் தப்பு வச்சிட்டான். So he saved them all. ஆண்டவர் காக்கணுமானால் The Lord has got to protect. வேதம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உன் வழியை ஒப்புக்கொடு. Surrender your way. உன் வழி எங்கே ஒரு ஒப்பு கொடுத்தல் உண்டாகிறதோ அதற்கு பின்னே தான் ஆசீர்வாதம் உண்டாகிறது. Where you surrender, only there is a blessing. நீங்கள் யோசித்து பாருங்கள். Consider, ஆபிரகாம் தனி மனிதனாய் இருந்த பொழுது Abraham was alone. ஆண்டவர் அவரை அழைத்தார். The Lord called him. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
proceed to the land I should. அவர் வார்த்தை கீழ்ப்படிந்தார். He obeyed his word. அவர் புறப்பட்டு போனார். He started on his journey. அதனாலே வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக மாறினார். He became a rich man having தேவன் silver நிலத்தை and gold. கொடுத்தார். And God gave him land. உலகத்தின் அநேக ஐஸ்வரியங்களை கொடுத்தார். He gave the riches of this world. ஆனால் அவருடைய முதிர் வயதிலே He was old. ஒரு நாள் ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார். The Lord questioned, உன்னுடைய ஒரே குமாரன், your only உன்னுடைய son, ஏக சுதன், உன்னுடைய நேச your குமாரன், beloved son, அவனை கொண்டு போய் பலியிடு என்று you சொன்னார். go and sacrifice him. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, அவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தான். he offered his only son. ஆண்டவரே சொல்லுகிறார், Lord ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, Genesis நீ 22:9. ஒப்பு கொடுத்ததினாலே, Because you surrendered your ஒப்பு son. கொடுத்ததினாலே Because you surrendered. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். So from this day onwards I would நான் bless. சொல்லுவேன், I would say, அழைத்ததினாலே ஒரு ஆசீர்வாதம், blessing because of a calling. ஒப்பு கொடுத்ததினாலே ஒரு ஆசீர்வாதம். Blessing by surrendering. இந்த தானியேல் அந்த வாலிபர்களை கவனித்து பாருங்கள். Consider this young man Daniel. அவர்கள் வந்து தேசத்தின் அனாதைகள் அடிமைகளாய் வந்தார்கள். He came as a slave to this land. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed him. ஆனால் ஒரு சோதனை வந்தது. A trial came in his life. அக்கினிக்கு முன்பாக நிற்கிறார்கள். They are standing before the furnace of fire. என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போற தேவன் யார்? Who is a God who is able to deliver you from my எங்கள் hand? தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். Our God is able to deliver us. தப்புவிக்காமலே போனாலும் Even if he would not deliver us, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். we would never ever bow before this தேவன் statue. எங்கே அற்புதம் செய்தான்னு கேட்டால், So why God நீங்கள் performed தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் Daniel வசனத்திலே 3:28. தேவனை நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். They trusted God and offered their தங்கள் bodies. சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினாலே Since they yielded, their தேவன் bodies, தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். God sent an angel and protected அப்ப them. தேவனுடைய பாதுகாப்புக்கு பின்னால என்ன இருந்தது What is there கேட்டீங்கன்னா, behind the ஒரு protection of ஒப்புக் God? கொடுத்தல், There is a surrender. ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னால என்ன இருந்தது கேட்டீங்கன்னா, What is there behind a blessing? ஒரு ஒப்புக் கொடுத்தல். You have to yield and surrender. ஒரு வீட்டுக்குள்ளே ஆண்டவர் தேவதூதன் வந்தான். An angel of God came. அங்கே மரியாள் என்ற ஒரு சகோதரி இருக்கிறாள். There is Mary. கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி, So blessed art thou. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். You are blessed amidst all the அவள் women. ஆசீர்வதிக்கப்பட்டவள், You are blessed அவள் art கிருபை thou. பெற்றாள். So she received grace. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. The word of God came to her. பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், The Holy Ghost will come. உன்னதமான பலன் இறங்கும், The strength from உனக்குள்ளே above will come down. உருவாகிற தேவகுமாரன் சொல்லப்படுவார். Whatever is formed in you would be the Son of God. அவ மாத்திரம் இந்த வேலை எனக்கு வேண்டாம். Had she not yielded herself? நான் ஒரு வாலிப பிள்ளை, I'm a young girl. நான் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள், I am நான் engaged. இப்பொழுது கற்பவதி ஆவேன். ஆனால் If I should conceive, உலகம் என்னை நிந்திக்கும், the world will reproach. உலகம் என்னை அவமானப்படுத்தும், The world will put me to shame. உலகம் என்னை கல்லெறிந்து The கொல்லும். world would stone me. இது எனக்கு சோதனை எனக்கு வேண்டாம். I don't need this temptation or அவள் trial. சொல்லி இருந்தால், Had she spoken so, நீங்கள் நான் உட்கார்ந்துருக்க ரொம்ப கஷ்டம். it's very difficult for you and me to stand. அவ என்ன சொன்னா தெரியுமா? You know what she said? நான் ஆண்டவருக்கு அடிமை. I am the born woman of the தன்னை Lord. முற்றிலுமாக அடிமையாய் ஒப்பு கொடுத்த பொழுதுதான் When she surrendered வேதம் herself, சொல்லுகிறது, உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. your seed would be blessed. ஒப்பு கொடுத்தலுக்கு முன்னாலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். So before surrender, ஒப்பு she கொடுத்த was பிறகு அவள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. After she yielded herself, her seed was also blessed. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் உருவாக வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒப்பு கொடுத்தல். The blessing of the Lord has got to be eternal. You have got to yield and surrender. விசுவாசிகளை பார்த்து பவுல் சொன்னார், Looking at the believers, Paul said, நீங்க உபதேச சட்டத்துக்கு கீழ் படிந்தீர்கள். you obey the law. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்திலே தயவு செய்து 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் Romans வாசிப்பீர்கள். 6th chapter, ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். verse 19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளை ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். So even now yield your members to righteousness and to holiness. யாருக்கு எழுதினார்? To whom did he write? பாவிக்கு எழுதல, Not to the sinners.
தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவைகளை எழுதினார். Those who obey the doctrine of God. நீங்கள் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்ததினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். Because you obey the law, you praise உபதேசம் God. என்ன? What about the doctrine? மனம் திரும்புதல், Repentance, பாவ மன்னிக்கப்படுதல், forgiveness of sin, ஞான ஸ்நானம் எடுத்தல், taking back. இவைகள் உபதேசம். These are the doctrine. இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களை Those who obey the doctrine. நீங்கள் அடிமைக்கு ஒப்பு கொடுங்கள். So you have to surrender. ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொன்னார், Looking at those நீங்கள் அடிமைகளை ஒப்பு கொடுங்கள். You offer yourself as servant. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் If you offer, பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன். so you will receive the strength from ரட்சிப்பை above. பெற்ற ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டுமானால் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Those who are அர்ப்பணிப்பு, saved, they ஒப்பு need கொடுத்தல். holiness. ஒப்பு கொடாத ஒருவன் பரிசுத்தமாக முடியாது. So those who do not yield themselves, they cannot be sanctified. நான் தாழ்மையா சொல்லுவேன், இந்த ஒப்பு கொடுத்தலுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, What is needed for you? உற்சாகமான ஆவி. A cheerful spirit is needed for you to yield yourself. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. You all surrender your உன் way. நினைவுகளை கர்த்தருக்கு You ஒப்புவி. surrender your thoughts. உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. Surrender your deed. நான் சொல்லுவேன், ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால் என்னவென்று கேட்டா, நான் யோசித்து பார்த்தேன். Surrendering means இந்த ரூத் நகோமி கூட வந்தாள். Ruth came along with Naomi. ஒரு நாள் நகோமி சொன்னாள், One day Naomi said, நான் உனக்கு நல்லது செய்யணுமா, I have done good. போவாஸ்னு ஒருத்தர் இருக்கான், There is Boaz. அவன் வயல்வெளிக்கு போ. So you go to his field. ராத்திரிலே அவனுடைய பாதத்திலே படுத்து அவனோட பெட்ஷீட்டை போட்டு மூடு. So sleep at his feet. And அவன் cover என்ன him. சொல்றானோ அப்படி செய். Whatever he says, do so. அவள் அப்படியே போனாள். She went likewise. அவன் சில காரியங்களை சொல்லி அனுப்பினான். She taught her several things. அவள் திரும்ப வந்தாள். She came back. அவள் சொன்னபோது இவள் சொன்னாள், She said, இந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். he would not take rest up to நீ the எப்படி time இரு? he does it. How would மௌனமாயிரு. you be silent? ரூத்தின் புஸ்தகம், The book of Ruth. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In the name of God. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. அறிய மட்டும், 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். நீ எப்படி இருக்கணும்? So how you ought to be? நீ போவாச நம்புனா, You believe Boaz. போவாஸ் இந்த காரியத்தை செய்வான் நம்பினியானா, If you believe நீ எப்படி Boaz, இரு? how should you ought to be? பொறுமையா இரு. You ought to be காத்திரு. patient. You ought to be. அவன் இந்த காரியத்தை செய்ய முன்னால இளைப்பாறவே மாட்டான். For this man will not rest until நான் he சொல்லுவேன், completes. இந்த ஒப்பு கொடுத்தல் என்று சொல்ல என்ன கேட்டீங்கன்னா, Surrendering means காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு மௌனமா இரு. You surrender things and be silent. மௌனமா இரு. Be silent. நாம என்ன சொல்லுவோம்னா, பிரதர் ஆண்டவர் செய்வார் தான், நம்மளும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாம் பிரதர், So let us also நம்மளும் கொஞ்சம் முயற்சிக்கணும் இல்ல let பிரதர். us also make an effort. அது பொறுத்திருக்குதல்ல. So that is not surrender. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord is able to do anything for me. போவாஸ் மிஞ்சி போனா என்னங்க செய்ய முடியும்? What can Boaz do? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும், He can just marry this. அவ்வளவுதான் செய்ய முடியும். That's all he could do. ஆனால் என் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். My God is able to accomplish everything for me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அவர் எனக்கு செய்து முடிப்பார்னு சொன்னா, If he is என் able to காரியத்தை முழுதும் அவர் கையில கொடுத்துட்டு giving everything unto his நான் hand, மௌனமா இருக்கிறேன். I ought to remain silent. அவன் ஆபிரகாம் வேலைக்காரன் Abraham, சில நிபந்தனைகளை வைத்தான். he kept certain conditions. அதே போல அந்த பொண்ணு அங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கா. Likewise, the girl is working there. உடனே ஓடிரல, He never went there. இது என்னமாய் முடியுமோ என்று மௌனமாய் காத்துக்கிட்டு இருந்தான். He waited patiently as how it would end. நான் சொல்லுவேன், I would say, கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுக்கிறது உண்டானால், if you ought to surrender to the Lord, கிரியை செய்யாமல் கிரியை செய்ய அவர்களை விட்டு விடுங்கள். leave the work to in his hands. நீங்கள் கையை நீட்டினால் தேவன் கையை மடக்குவார். So if you stretch his hand, he will fold his hands. நீங்கள் கையை மடக்கினால் தேவன் கையை உயர்த்துவார். If you fold your hands, God would stretch his hands. நீங்கள் வாயை திறந்தால் தேவன் வாயை மூடுவார். If you open your mouth, God would shut his mouth. நீங்கள் ஓடினால் தேவன் நிற்பார். If you shut your mouth, God would நீங்கள் open. நின்றால் தேவன் ஓடுவார். So if you stand, God would run. தேவனுடைய காரியங்கள் அத்தனையும் அர்ப்பணிப்பிலே இருக்கிறது.
Works of God is there on the way as to how அர்ப்பணிப்பிலே you இருக்கிறது. yield and surrender. காலையில கூட சொன்னேன், Morning I spoke. என்ன போல பிள்ளைங்களை அடிச்சு வளர்த்தவங்க இங்க யார் இருக்கீங்கன்னா இருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். I believe there won't be any other parent who would be so strict in வேண்டுமானால் பிள்ளைகளை விசாரித்துக் கொள்ளுங்கள். You can ask my children. மிருகத்தை அடிக்கிறது போல அடிப்பேன். Even as a beast. எனக்கு பெரிய வைராக்கியம். I had a great நான் ஒரு zeal. பாஸ்டர். I'm a pastor. என் பிள்ளைங்க இந்த மாதிரி பாஸ்டர் பிள்ளைங்களா வளரணும். My children should be the children. என் பிள்ளைங்க அப்படி பரிசுத்தத்துல வளரணும். My children should grow up. ஒரு சின்ன காரியம் கூட அனுமதிக்காமல் வெளுத்து வாங்கினேன். So I used to அடிச்சேன், உதைச்சேன், மிதிச்சேன், என்னெல்லாமோ செய்தேன். cane them, kick them. இரக்கம் இல்லாமல் காரியங்களை Mercilessly I treated my children. என்னுடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. The என்று zeal சொல்ற மாதிரி of நடந்தது. holiness consumed me. ஆனா ஒரு நாள் One day என்னுடைய இரண்டாவது மகன் மைக்கேல் நாசரேத் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தான். my second son was I think studying. 9th standard நினைக்கிறேன். I believe he was studying in 9th standard. அவன் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது While he was studying there, ஒரு டீச்சர் ஒரு கேள்வியை பக்கத்து ஸ்டூடெண்ட்ல கேட்டாங்க. teacher asked the boy next to அவன் ஒரு him. முஸ்லீம் பாய். He's a Muslim chap. அவன் எழுந்து பதில் சொன்னான். He stood up and answered. இவன் என்ன செய்தான்னு தெரியல, விளையாட்டாக இவன் கையில ஒரு நல்ல 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 பெரிய பால் பாயிண்ட் பேனா ஒன்று இருந்துச்சு. Playfully he had a ballpoint pen. அவன் உட்காருகிற சீட்ல இந்த பால் பாயிண்ட் பேனா வச்சுக்கிட்டான். He kept the ballpoint pen. அவன் பதிலை சொல்லி உட்கார்ந்தான் பாருங்க, கரெக்டா பேனா உள்ள போயிடுச்சு. So ரத்தம் கொட்டுகிறது அப்படியே. he was bleeding. அவன் கத்துறான். So he's crying. அவர் ஒரு அந்த பையனுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஆளு, ஆவடியில பெரிய ஆளு. The father of செய்து that போய் boy அவங்க எல்லாம் is வந்துட்டாங்க. So all these இந்த people, பிரின்சிபாலா மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பாரு. so this principal would cane. இவர் பார்த்தா பாஸ்டர் பையன், எப்படி பாஸ்டர் பையன் அடிக்கிறது? He saw his pastor's son, how could I hit him? எனக்கு ஆள் விட்டாரு. Immediately he sent. நான் வேகமா ஓடினேன், என்ன செய்யறது? I ran to the school. இவன் வாசல்ல நிக்கிறான். So my son was standing at the. டேய், எல்லார் பிள்ளைங்க செய்த நல்ல சந்தோஷப்பட காலேஜுக்கு வருவாங்க. ஆனால் என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்தி கூட்டு வந்துட்டியே என்ன ரொம்ப கோபமாக சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். Angrily I spoke to him. You disgraced me. பிரின்சிபால் கேட்டார், என்ன செய்ய போறீங்க? The principal asked me as to what you're going to do. நடந்துருச்சு, வெளியே கொந்தளிப்பா இருக்கு, என்ன செய்ய போலாம்? What are you going to do? There is great confusion. எனக்கு என்ன சொல்ற தெரியல. சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ கொடுத்துங்க. Whatever punishment you feel like, நான் உங்க கையில கொடுத்துறேன். நான் உங்க இஷ்டம் போல செய்யுங்க சார். give my son into அவனுக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. whatever punishment you feel like giving him, please. நீங்க கொடுத்து அனுப்புறது மாத்திரம் இல்ல, அவனுக்கு வீட்டில் இருக்கு பனிஷ்மெண்ட். There is punishment waiting for him. தோலை உரிச்சு கையில கொடுத்து. I'll skin him. And அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, smilingly said, நானும் உதைச்சு நீங்களும் உதைச்சு if you, ரெண்டு பேரும் உதைச்சிட்டா அவன் சரியாடுவானா? if both of us, would he rectify? இவர் ரொம்ப உதைக்கிறாள். இவர் என்கிட்ட திருப்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. He smilingly said, சார், sir, ஜான் எஃப் கென்னடின்னு ஒருத்தர் இருந்தான். there was John F. Kennedy. 1ஆம் நம்பர் ரோக் அமெரிக்காவில். So he was. அவன் ரொம்ப ஸ்கூல்ல தொந்தரவு கொடுத்தான். So he troubled me. ஒரு நாள் அவங்க அப்பா போய் பிரின்சிபால்கிட்ட, ஏய் பிரின்சிபால் போய் அப்பாட்ட, நீ பிள்ளையாடா பற்றி வச்சிருக்க? Have you given birth to a son? நீ பிள்ளையா பற்றி வச்சிருக்க? Have you given? பயங்கரமா திட்டி போட்டார். So he scolded him. மரியாதையா பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துக்க. Or try to bring your son properly. இந்த செய்தி கென்னடிக்கு போச்சு. So this message. அவர் நினைச்சாரு இன்றைக்கு அப்பா நமக்கு தீபாவளி கொண்டாட போறாருன்னு. So my father. அவன் பயத்தோட வீட்டுக்கு வந்தான். So he came. அப்பா சிரிச்சுக்கிட்டே பையனை வரவழைத்தாராம், வாடா. So the father என்ன சொன்னார் தெரியுமா? You know what he told me? மகனே, He said, son, எதை செய்தாலும் whatever you do, எக்ஸ்ட்ரீமா செய்யடா. you do it in an extreme manner. சும்மா சின்னதெல்லாம் செய்யாத. Don't do anything. அக்கிரமம் பண்ணுனா 4 பேருக்கு 4 ஊருக்கு தெர்ற மாதிரி பண்றான். If you commit a mistake, let it be நல்லவனா இருந்தேன்னா அது 4 பேருக்கு தெர்ற மாதிரி செய். Likewise, if you do something good, let it be. நல்லவனா இருக்கணுமா, நீ அயோக்கியனா இருக்கணுமா, நீ டிசைட் பண்ணு. Whether you want to be a scoundrel or whether you want. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் கொண்டு வராத. Don't bring the small cases. செய்யறத பிரம்மாண்டமா செய். Do it that it may be known. பேர் வர்ற மாதிரி செய். That it may be known everywhere. அவன் அறைக்குள்ள போய் உட்கார்ந்து யோசித்தான். He went to his room and considered. அறைக்குள்ள போய் யோசித்தான்.
He started thinking, நான் துன்மார்க்கனா வளரணுமா, if I should grow up as நான் a, நல்லவனா வளரணுமா? whether I should grow up as a good man. பல மணி நேரம் உட்கார்ந்து யோசித்தான். Hours together he sat and thought. அன்றைக்கு அவன் அறையில எடுத்த முடிவுதான் அவனை ஜனாதிபதியா மாத்துச்சு. That day, whatever decision he took made him the நான் president. துன்மார்க்கனாக இல்ல, Not as a wicked man. நான் 4 பேர் போற்றுகிறவனா வரணும்னு பிரயாசப்பட்டான். He made an ஒப்பு effort. கொடுத்தார், He offered himself ஜனாதிபதி வந்துட்டாரு. and he came up இதான் as சார் a president. உண்மைன்னாரு. So நீங்க this is- யோசிச்சுங்க. You consider. நான் ஒப்பு கொடுத்தல பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. I had given several messages about surrender. பிரசங்கம் கேட்டது பாஸ்டர், பிரசங்கம் பண்ணலது ரட்சிக்கப்படாத பிரின்சிபால். So unsaved man is giving the message and the message is heard by the எனக்கு என்ன pastor. செய்யறேன்னு தெரியல. I never knew as to what. அமைதியா வந்துட்டேன். I came silently. இந்த ஜெப அறைக்குள்ள போனேன். I came to my prayer chamber. ஆண்டவரே, I said, Lord, நான் இதுவரைக்கும் கையில எடுத்த ஆயுதங்கள் எல்லாம் அடியும் உதையும் தான், so far, தண்டனைகள். so far punishments. ஆனா இன்றைக்கு என் பிள்ளையை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்குறேன். Today I commit my son unto thee. உங்களுடைய சித்தமும் நிறைவேறட்டும். Let thy will be fulfilled. சித்தம் நிறைவேறட்டும். Let thy will be fulfilled. மணிக்கணக்காக அழுதான். வர்ற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். Hours தேவ together. சமூகத்துல கண்ணீர் விட்டு கதறினேன். I cried. In the உம்முடைய presence. கையில அவன் கை வைக்கவே மாட்டேன். Lord, I will not அவனை place my தொடவே hand. மாட்டேன். I will not touch him. நீர் அவனை சந்திக்கணும். You have to visit. ஒப்பு கொடுத்தால் உன் கையில உன் பிள்ளை என்ன சொல்லி இருக்கிறீர்? What is உன் பிள்ளைகளை என்னிடத்திலே ஒப்புவி, நான் அவர்களை காப்பாற்றுவேன். surrender your child unto me and I would keep நான் them. ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. Lord, I surrender. அவன் சாயங்காலம் நடுங்கி போய் வந்தான். இன்னைக்கு நம்மள அப்பா தொலைச்சிருவார். Evening he came trembling. He knew that father is going to. நான் இயற்கைக்கு மாறாக நான் இருந்தேன், நடந்து கொண்டேன். இதுவரைக்கும் நடந்த விட முத்தியாசம் நடந்தேன். So அவன் அவங்க அம்மாட்ட உட்கார்ந்துட்டு என்ன நடக்குமோ தெரியலன்னு காத்துக்கிட்டு இருந்தான். he was waiting anxiously. எதுவுமே நடக்கல. Nothing happened. கொஞ்ச நேரம் பார்த்தான், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தான், நடக்கல. 1 hour he waited. அவன் நேர ஜெபரைக்கு போனான். He went to the கர்த்தருக்கு prayer. முன்பா முழங்கால் படிக்கிட்டான். He knelt before the Lord. நான் எல்லாரையும் நோக பண்ணிட்டேன். I பெரிய வேதனை உண்டாக்கிட்டேன். had brought about a great pain. அன்றுதான் நம்முடைய ரட்சிப்பின் நாள். That was the day of salvation. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். The Lord changed his கர்த்தர் life. அவனை சந்தித்தார். The Lord visited him. அவனுடைய முடிவு இன்றைய கர்த்தருடைய கருத்துல ஒரு பாத்திரமான ஊழியக்காரனா He is உட்கார்ந்திருக்கிறான். a chosen vessel in the hands of the Lord today. நான் ஒருவேளை அன்றைக்கு அடித்து துவைத்து தண்டனை கொடுத்திருந்தால் நிச்சயமாய் அவன் ஊழியனா வந்திருக்க மாட்டான். Had I beaten him, kicked him and set him right, he would not have come as a கர்த்தருடைய servant. கருத்துல ஒப்பு கொடுத்தேன். I offered him to the hands of the கர்த்தர் Lord. அவனை சந்தித்தார். The Lord visited him. கர்த்தர் அவனை மாற்றினார். The Lord changed him. இந்த கர்த்தர் அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக. Today he has become a என்னுடைய blessed, a பிள்ளைகளை நான் blessing. ஒரு கால ஊழியத்துக்கு வாங்கல் என்று சொன்னதே இல்லை. I never ever call my children for me. அத்தனை பிள்ளைகளை ஊழியம் செய்கிறார்கள். All my children are serving ஒரு the Lord. பிள்ளை ஆகிலும் நான் ஊழியத்துக்கு வா என்று சொன்னதில்லை. I never invited my children. நான் என்கரேஜ் பண்ணினதில்லை. I never encouraged them. நான் அவளை என்கரேஜ் பண்ணினதில்லை. Never ever have I encouraged them. அத்தனை பிள்ளைகளும் தானாகவே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தார். These children of their own, they offer themselves to the எல்லா Lord. பயத்தோடும் சொல்லுவேன், With fear I tell you, ஒப்பு கொடுங்கள். surrender. உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்கள். You surrender your உங்கள் கிரியைகளை ஒப்பு கொடுங்கள். surrender your works. உற்சாகம் என்ன செய்யும் என்றால் What does cheerfulness do? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். The Lord is able to look unto everything. கர்த்தர் எனக்கா எல்லாவற்றையும் செய்து The முடிப்பார். Lord is able to do everything for நீங்க எதையும் me. கையில வச்சுக்காதீங்க. Do not take anything. எதையும் கையில வச்சுக்காதீங்க. Do not take anything. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். Surrender into the hands of the உங்கள் Lord. பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள். Surrender your உங்கள் children. வழிகளை அர்ப்பணியுங்கள். Surrender your way. உங்கள் ஆசைகளை அர்ப்பணியுங்கள். Or உங்கள் விருப்பங்களை அர்ப்பணியுங்கள். surrender your desire. உங்கள் தேவைகளை அர்ப்பணியுங்கள். Surrender your need. All problems, எல்லா ப்ராப்ளத்தையும் எனக்காக செய்வதற்கு என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் வல்லமை உள்ளவர். My God is faithful and mighty to solve all our problems. அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை Whatever you offered unto Him, தேவன் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள the Lord வல்லவர். is able to keep even to that day. கடைசி வரைக்கும் தேவன் காத்துக்கொள்ளுவார். Even to the very end is able to கடைசி protect. வரை காத்துக்கொள்ளுவார். To the end is able to save us. எதை What? ஒப்பு கொடுத்து Whatever you are surrendered. ஒப்பு கொடுத்து Whatever you are நீங்க உங்களை surrendered. பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. So I bring a question. நான் ஒப்பு கொடுத்தேனா என் கையில வச்சிருக்கேனா? So whether I have surrendered or kept it in my எல்லாம் hands. சரண்டர் பண்ணிடுறேன் ஆண்டவரே. Lord, I surrender everything to Thy. முதலாவது உற்சாகம் First ஒப்பு cheerfulness. கொடுக்கும்.
Cheerfulness will make you surrender. ரெண்டாவது உற்சாகம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, What about cheerfulness? சங்கீதம் 51 வாசித்த அதே சங்கீதத்தை வாசியுங்கள். Psalms 51. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்திலே ஹல்லேலூயா. I will teach transgressors. உற்சாகமான ஆவி என்னை தாங்குமானால் நான் என்ன சொல்லுவேன்? A cheerful spirit would uphold me. பாவிகளுக்கு போய் நான் சொல்லுவேன், பாதகருக்கு போய் நான் சொல்லுவேன். I will teach transgressors thy way. நல்லா கவனிங்க. Consider. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. ஒருவனுக்கு உற்சாகமான ஆவி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், Sign that one has a cheerful spirit. அவன் நிச்சயமாக பாதகருக்கு போய் சொல்லுவான், பாவிகள் மனம் திரும்புவாங்க. Definitely he'll teach the transgressors, the sinners would convert themselves. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தை வச்சிருக்காரு. God has kept. நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பாவிகளை கர்த்தரண்டை திருப்பணும். So we have to convert the sinners unto the Lord. நாம பாவத்துக்கு பின்னால போறது இல்ல, Not that we should go after sin. பாவிகளை ஆண்டவரிட திருப்பணும். So we should bring sinners. இதுக்கு to என்ன God. வேணும்னு கேட்டீங்கன்னா, What we அறிவு இல்ல, no knowledge, அனுபவம் இல்ல, not experience, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததல்ல. not surrendering to the நிறைய service. பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. So coming to this ministry of God, they are not able to bring நான் the souls. சொல்லுவேன், ஆத்துமாக்களை ஆண்டவனை நடத்தணுமானா Got to lead the souls to God. அறிவோ அனுபவமோ இல்லை. Knowledge or experience இதற்கு would not. மேலாக என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, What is needed above it? உற்சாகமான ஆவி தேவை. A cheerful spirit is needed in you. நம்மட பாருங்க சார், நீங்க அனுபவத்திலே பாருங்க. Look at the experience. முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, After salvation, அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. they do not know it. பிரதர், நான் போன வாரம் ஒரு கோயிலுக்கு போனேனா, அங்க போனேனா, பிரசங்கத்தை கேட்டேனா, ஐயோ பிரதர் என்ன சந்தோஷம் பண்ண, என்ன மகிழ்ச்சி Great பண்ண, joy, what இவன் happened? சொல்றதுலயே அவன் வந்துருவான். So that's all he can say. ஆனா நம்ம முதிர்ந்த விசுவாசிகள் We are seasoned. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ரெஃபரன்ஸோட கொட்டேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணா, பிரதர் நான் யோசிக்கிறேன், Brother, I am thinking. அவன் கோயிலுக்கு வரமாட்டான். He would not come to the church. ஏன்னா இவர்கிட்ட சொல்றவர்கிட்ட என்ன இல்லைன்னா, வசனம் இருக்கு, He has the அறிவு word of God. இருக்கு, He has knowledge. அனுபவம் இருக்கு, He has experience. சொல்ற உற்சாகம் இல்ல. He is not having the cheerfulness to speak it. அந்த உற்சாகம் தான் வேலை செய்யும். The cheerfulness alone would work. உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன், ஒரு முறை ஒரு ரோட்ல வந்து ஒரு நாய் ரொம்ப கத்திக்கிட்டே கிடந்துச்சான். So a dog was barking. யாருமே கவனிக்கல. Nobody. ரொம்ப கத்திக்கிட்டே கிடந்துச்சு. It went on barking. அந்த வழியாக ஒரு வெட்டினரி டாக்டர் வந்தார். Veterinary doctor passed at word. அவரு என்னடா நாய் கத்திட்டே இருக்குன்னு பக்கத்துலேயே பார்த்தாரு. He went near and saw that. அது இப்படி காலை தூக்கிட்டே நினைச்சான். So it was holding its leg. அது வந்து பார்த்தா முள்ளு குத்தி சீழ் பிடிச்சு கால் வீங்கி போயிருக்கு. The thorn was pricking it and it had அவர் caused உடனே pus. தன்னுடைய வாகனத்தில் அதை ஏற்றிக்கிட்டு He stopped his vehicle, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் took it to the hospital, முள்ளை எடுத்து removed the thorn, நல்லா க்ளீன் பண்ணி having washed நல்ல the, காயம் எல்லாம் கட்டிட்டு having bound the wound, அதை அனுப்பிச்சிட்டார். he sent the dog. அது நோண்டிக்கிட்டே போயிடுச்சு. It limped and went on. ஒரு 2-3 நாள் கழிச்சு After 2-3 days. அவர் ஆஸ்பத்திரி முன்னால் நாய் குலைச்சிக்கிட்டே நிற்கி. So when he went to the hospital, the dog was barking. இவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டா நம்ம டிஸ்பென்சரி முன்னால் நாய் குலைச்சிக்கிட்டே How இருக்குன்னு come சொல்லி this dog is barking? வெளியே வந்து பார்த்தா அதே நாய் நிக்குது. It's the same dog that is standing. பக்கத்துல இன்னொரு நாய் நிக்குது. Another dog is standing nearby. அந்த நாய் காலத்துக்கு நிக்குது. That dog is lifting its leg. பாருங்க, அந்த நாய்க்கு கால்ல முள்ளு குத்தி இருக்கு. So thorn had அதுக்கு சீலு. stuck. So even pus formation was இந்த there. நாய்க்கு பாஷை தெரியாதுங்க, அந்நிய பாஷை தெரியாது, பரிசுத்த ஆவி This தெரியாது. dog does not know இதுக்கு Holy வேற Spirit எது knows. தெரியாது. என்ன பாஷை பேசோ, என்ன லவ் பாஷை பேசோ, கண்ணால பேசோ, வாயால பேசோ, When it மூக்கால spoke பேசோ, through eyes, ஒரு through நாயை mouth, கூட்டு வந்துருச்சுங்க. it brought along a dog. எப்படி கூட்டு வந்துச்சு? How did it bring? இப்ப நாய் வந்து நிக்குது வாசல்ல காலை தூக்கிட்டு. Now the dog is coming and showing its feet. இந்த முள்ளு குத்துற நாய்க்கு இந்த நாய் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இந்த வேதனை நீங்கணும் தான். அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. So there is a doctor there. You come there if you have to. ஏங்க பாஷை இல்லாம ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருச்சுங்க. நமக்கு முள்ளு மட்டுமா ஆண்டவர் எடுத்தாரு, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்தாருங்க. கோடான கோடி கோயில்ல வந்து கோடி ஸ்தோத்திரம் இயேசுவா 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 அப்படின்னு சொல்ற நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் தேவன் நன்மை சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் முள்ளு குத்தி, எத்தனை பேர் வேதனையிலையும் கண்ணிலையும் பிரச்சனையிலையும் அழுவது கிடக்குறான். உன் சொந்தக்காரன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் தங்கச்சி, உன் உறவினர், ஒரு வார்த்தை பேசியிருப்பியா?
How would you have uttered a single word to your நியாய dear தீர்ப்பு ones and நாளிலே dear ones? நியாய்கள் வந்து நம்மை நியாயம் தீர்க்கும். So on the day of judgment we will be judged. அந்த நாய் சொல்லிருக்கும், எனக்கு மாத்திரம் ஒன்ன மாதிரி பேச தெரியும்னா ஊர்ல உள்ள அத்தனை நாய் கூட்டு வந்திருப்பேன். The Lord could have said, if I know the language to speak out of all the dogs, வாயில்லாத ஒரு ஜீவன், an animal without அந்த வேலையை செய்யும். speech, it was able to do that work. நாம செய்தோமா? What about us? Whether we do ஏன் that செய்ய work? முடியல? Why we are not able? அறிவு இல்லாதனால இல்ல, Not because we don't have any. அனுபவம் இல்லாதனால இல்ல, Not because we do not have நம்மட்ட என்ன experience. இல்லன்னா What is lacking in us? உற்சாகமான ஆவி இல்ல. We lack a cheerful spirit. உற்சாகமான ஆவி எல்லாம் இருக்குமானால் If we do have a cheerful நான் spirit, பாதகருக்கு வழி அறிவிப்பேன். I would show the way to the நீங்க transgressor. நினைச்சுக்காதீங்க உற்சாகமான ஆவி இருக்கு, Cheerful, நான் you have வந்து it. வாரந்தோறும் கோயிலுக்கு வந்துடுறேன், So, தவறாம வந்துடுறேன், So, I பைபிள் ஸ்டடி வந்துடுறேன், I come to the Bible. சாயங்காலம் வந்துடுறேன், I come to the ஃபாஸ்டிங் பிரேயர் வந்துடுறேன், தின்னு நீயே கொளுத்து போய் உட்கார்ந்துருக்கிற. So you are just enriched. அஸ்வால் ஜே சுமித் எழுதினார், உலகத்திலே ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்காத ஜனங்கள் உலகத்திலே வாழும்போது இரண்டாவது முறை சுவிசேஷம் கேட்க உனக்கு என்ன உரிமை? So ஒரு முறை ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கான், so one. இயேசுன்னா தெரியாம வாழ்றான். So he is living without knowing Jesus. நான் சொல்லுவேன், நம்ம எத்தனை வாழ்ந்திருக்கோம்? So how do we? ஒரு முறை சொல்லியிருக்கோமா இயேசுவை பார்த்து? Have we ever uttered to Jesus? நான் சொல்லுவேன், உனக்கு என்ன கிருபையா வேணும்? What is the grace you need? ஆண்டவரே, Lord, give me soul. எனக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணப்பா. Lord, grant me soul. எனக்கு அந்த உற்சாக ஆவியை தாங்கப்பா. Grant me a cheerful spirit. காலங்கள் நமக்கு முன்ன இல்ல அருமையானவர்களே. We do not have time. காலங்கள் நமக்கு முன்னால இல்ல. No time before us. அடிக்கடி சொல்லுவேன், I would say டாக்டர் டிஎல் மூடி Dr. D.L. ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், He's a great man of God. அநேக ஆயிரங்களை தேவனுடைய நடத்தின கர்த்தருடைய மனுஷன். A man who led அவர் several ஒரு நாள் millions. பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினார். One day he completed a great work. He is so tired. மிட்நைட்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்தார். He came to his hotel during midnight hours. அப்படியே ஷூ கூட கலத்தல, He was not able to தன்னோட கோட்டை கூட கலத்தல, He was not able to remove. அப்படியே படுத்துட்டார். He went and hit the bed. அவர் அமைதியா தூங்கி கொண்டிருக்கும் போது When he was sleeping peacefully, ஆண்டவர் சொன்னாராம், the Lord said, மகனே son, மூடி, Moody, உன் பக்கத்து அறையில ஒருத்தர் இருக்கிறான், there's a man next room. அவனை மட்டும் கொஞ்ச நேரம் பேசுப்பா. Just go and talk to him. அவர் அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு, Stretching his hands. லார்ட், என்னால முடியாது, Lord, I'm not able. என்னால எழும்பவே முடியாது, I'm not able to get up. என் ஷூவை கூட கலத்த முடியாது. I'm not able to remove. I am so tired, so tired. He said, I'm very, very tired. இரண்டாவது முறையா ஆண்டவர் சொன்னாராம், Secondly, the Lord spoke. மூடி, my son, Said, my son, help me. இந்த மனுஷனை கொஞ்சம் பாரு. go and visit this man. ஆண்டவரே, Said, Lord, காலையில எழும்பின உடனே முதல் வேலையாக அவனை பார்த்திருப்பேன். early morning I'll go and visit him. மூன்றாவது முறையாய் தேவன் வந்தார். Third time, மூடி, he calls him. பக்கத்துல உள்ள மனுஷனை பாரு. Go and look at the man next by. அவர் சொன்னார், என்னால முடியவே முடியாது. Sorry, Lord, I'm unable. early morning first நான் மனிதனை பார்த்தேன். Early morning I'll go and visit him. அவர் கண் விழித்தார். He opened his eyes. அவர் ரூமுக்கு வெளியே ஏராளமான பேர் நடக்கிற சத்தம் கேட்டது. He was able to hear footsteps. வெளியே வந்து பார்த்தார். He came out and saw. போலீஸ் அதிகாரிகள் ஏராளம் நடந்து கொண்டே இருக்கிறார். Police officials were walking hither and thither. கேட்டா, எதுக்கு இந்த ஹோட்டல்ல இவ்வளவு போலீஸ் இருக்கிறீங்க? He asked us, why you are gathered here in this hotel? சாரி சார், I said, sorry, sir. உங்கள் அறைக்கு பக்கத்திலே உள்ள ஒரு பெரிய மனுஷன், A great man next to you. ஒரு நல்ல பிரபலமான ஒரு மனுஷன், Famous man, attempt suicide. has committed suicide. அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்துட்டான். He committed suicide and passed off. இந்த கேள்வியை கேட்ட உடனே The moment he heard, அந்த மனுஷன் உள்ளே போய் கதறினார். this evangelist மார்பிலே went அடித்துக் to கொண்டார். his room and just bet his அவன் breast தற்கொலை and செய்யல, cried. அவன் சாகல. It's not killed. நான் அவனை கொன்னுட்டேன், I murdered him. நான் அவனை கொன்னுட்டேன், I have killed him. நான் அவனை சாகடிச்சிட்டேன். It's me who has killed him. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் என்னோடு போராடினார். Mercifully, God அவனோட பேசு. talk to him. நான் ஒருவேளை அந்த நடு ராவில் அவனோடு பேசி இருந்தா Had I spoken during those midnight hours, அவனை காப்பாத்திருப்பேன், I could have saved. அவனை காப்பாத்திருப்பேன். I could have saved. என்னுடைய 21வது வயதிலே At the age of 21, இதே போன்ற ஒரு கடைசி நேரத்திலே
during ஒரு my life. மனுஷன் கீழ்ப்படிஞ்சு என்கிட்ட வந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டா நின்றுகிட்டு இருக்கிறேன். A man who obeyed and came to me, because of him I am a pastor. இல்லாவிட்டால் கல்லறையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போனதாக எழுதப்பட்டிருக்கும், கல்லறை இல்லாமல் போயிருக்கும். 50 years back I would have passed away, there would have been a graveyard for me. அருமையானவர்களே, Dear ones, இந்த பாதகரையும் பாவிகளையும் ரட்சிப்பதற்கு தேவன் உன்னையும் என்னையுமே நம்பி இருக்கிறார். God is trusting you and me to save the transgressors and the இதற்கு sinners. என்ன வேண்டும்? What is needed? உற்சாகமான ஆவி. You need a cheerful spirit. உற்சாகமான ஆவி. A cheerful நீங்கள் spirit. எத்தனை பேருக்கு உற்சாகமாய் ஊழியம் செய்திருக்கிறீர்கள்? How many of you have served the Lord உற்சாகத்தை cheerfully? பார்த்து எத்தனை பேர் ஆண்டவரிடம் வந்திருக்கிறார்கள்? How many of you of the souls have come to the Lord? ஆகினால் தான் சொன்னான், Therefore he said, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து to me the joy of இந்த salvation, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு that I may எனக்கு lead உதவி these people. செய்யும் ஆண்டவரே. Help me, O Lord. அநேகரை ஆண்டவருடைய திருப்பட்டம். Turn many to the Lord. இன்றைக்கு உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை என்ன தெரியுமா? You know what's the responsibility for you? ஆத்துமாக்களை ரட்சிக்கிற கடமை. To save the souls. ஆனா இன்றைக்கு நம்முடைய உற்சாகத்தினால வந்து ஜனங்களை இழுக்கிறதுக்கு பதிலாக காலேஜ்லயும் எங்கேயும் போய் என்னெல்லாமோ போய் ஆத்துமாக்களை இழுத்துட்டு வராங்க என்கிட்ட ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி. Because of cheerfulness they go to college and elsewhere and bring the அந்த மாதிரி souls. ரட்சிப்பு நம்ம சபைக்கு வேண்டாம் தம்பி தங்கச்சி. We don't need such வந்து salvation. சொல்றாங்க, இப்படியாகிலும் ஆத்மாவை ரட்சிக்கட்டும் ஆண்டவர். இந்த ஆத்மாவை ரட்சிக்கட்டும். யாரை This is the ரட்சிக்கிறது? way. கல்யாணத்துக்கு ரட்சிக்கிறது Is it for you? எவனையோ பிடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி ரட்சிக்கிறது இல்ல. இயேசுவின் வல்லமை அவனை ரட்சிக்கணும். So the power of Jesus is God. இயேசுவின் ரத்தம் ரட்சிக்கணும். The blood of Jesus is உன்னை God. கல்யாணம் பண்ணிட்டதுனால ஞானஸ்நானத்துக்கு ரட்சிப்பு இல்ல. So because I have பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்ட்ட வர ரட்சிப்பு. remission of sin will bring you to salvation. அந்த ரட்சிப்பை நீ முக்கியப்படுத்து. So give importance to that. உற்சாகமான ஆவி உன்னை தாங்கட்டும். Let a cheerful spirit uphold. மூன்றாவதாக Thirdly, உற்சாகம் என்ன செய்யும்? what about cheerfulness? 2 கொரிந்தியர் 9:7 வாசித்தீங்கன்னா 2 Corinthians 9:7. Cheerfulness. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகம் ஒப்பு கொடுக்கும். So உற்சாகம் ஊழியம் செய்யும். cheerfulness would make you serve the Lord. உற்சாகம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கொடுக்கும். The cheerfulness would make you give. நான் நினைக்கிறேன் கொடுக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. Money is not needed that you offer. கொடுக்கிறதுக்கு பொருள் தேவையில்லை. Material is not needed that you offer. கொடுக்கிறதுக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா What is needed to give? உற்சாகம் தேவை. Cheerfulness is needed. கிறிஸ்தவ உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு கிருபை கொடுக்குதல். The Christian world, what grace God has given to his children. இதை எப்படி கொடுக்கணும் என்று How சொன்னால் you ought to give? உற்சாகமாய் நான் கொடுக்கிறேன். Cheerfully I give. தேவன் யார் மேல கொடுக்கிறார் என்று சொன்னால் To whom does he give? ஏராளம் கொடுக்கிறவங்கிட்ட இல்ல. Not to those who give bountifully. ஆண்டவர் வந்து ஒரு நாள் காணிக்கப்பட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. The Lord was seated before ஐஸ்வரியவான்கள் the offering. தங்கள் ஐஸ்வரியத்தில் இருந்து ஏராளமாய் போட்டாங்க. The rich men out of the wealth they gave bountifully. பட் அது ஒண்ணுமே ஆண்டவர் மதிக்கல. The Lord never அதை respected. ஒன்றையுமே ஆண்டவர் கணக்குல சேர்க்கல. God never counted. ஒரு ஏழை விதவை A poor widow, 2 துட்டை கொண்டு அதுல போட்டா. she cost 2 அந்த pence. காசு என்ன காசு தெரியுமா? தன் ஜீவனத்துக்கு உரிய காசு. That money was for அந்த her 2 survival. காசு தான் அவள் வாழ்க்கையில இருந்த சொத்து. So the 2 pence were the wealth that she அந்த had. ரெண்டையும் ஏன் போட்டான்னு சொன்னா You know why she gave that? அவளுக்கு இருந்த ஒரு உற்சாகம். Because of the ஆண்டவருக்காக கொடுத்துட்டேன். She gave it to the ஆனா Lord. நிறைய பேரு நிறைய கவரா போட்டாங்க. They bring in covers. ஆண்டவர் தொகையை பார்க்கிறவர் அல்ல, God is not looking நீ at the amount. என்ன உற்சாகத்தோடு கொடுத்தா என்பதான் பார்க்கிறார். With what cheerfulness you give. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I tell you. ஏன் கொடுக்கிறவனிடத்திலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறான்னு சொல்லல. Not that God delighteth in one who gives இன்னைக்கு out. சில நினைக்கிறாங்க நம்ம கட்டுக்கட்டா கொடுத்துட்டா ஆண்டவர் பிரியமா இருப்பாரு. So if we give heavily, the God would be நோ pleased. நோ நோ, வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது. Silver belongs to the Lord. நான் சொல்லுவேன், Gold belongs to the Lord. கொடுக்கிற மனதை தான் தேவன் பார்க்கிறாரே தவிர கொடுக்கிற தொகை அல்ல. God looks at a cheerful heart, not at the amount. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of நான் God. எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் All சொல்லுவேன், fear and humbleness. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் You read the word of God. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் Exodus 35 அதிகாரம் 35, 21 வசனத்தையும் 29 வசனத்தையும் நீங்கள் 21 வாசிப்பீர்களானால் and பின்பு 29. எவர்களை அவர்கள் இருதயம் எவர்களுடைய இருதயம்
எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ எவர்களை அவர்களுடைய ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல வேலைக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவர்களை கர்த்தருக்கு மன உற்சாகமாய் எவர்களுடைய இருதயம் உற்சாகம் அடைந்ததோ அவர்கள் கொடுத்தார். And those whose heart were filled with cheer, 29ஆம் வசனம் பாருங்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்திலே உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொண்டு யார் கொண்டா உற்சாகமாய் கொண்டார். So all these children of Israel, they gave willingly. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே உற்சாகமாய் கொண்டார். So the children of Israel ஆலயத்தை கட்டுவதற்குள்ள உற்சாகத்தோடு கொண்டு வந்தாங்க. So they brought it with cheer. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To the name of God. பாருங்கள், தேவனுக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய பங்கு. So giving is a great portion unto the Lord. நீங்க நினைச்சுக்காதீங்க, never consider பாஸ்டர் இப்ப திட்டங்கள் எல்லாம் போடுறாரு, பெரிய திட்டம் எல்லாம். Pastor is making great plans. இப்ப நம்ம சபைக்கு நிறைய பணம் தேவை, money is needed. அதனால பாஸ்டர் தேடி பிடிச்சு பாயிண்ட் 8 வந்துட்டாரு. Therefore pastor has come to this point. நீங்க எல்லா பயத்தோடும், with all fear, எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கைகளை வச்சு சொல்றேன். With all fear, trembling, I raise my hand. என்ன ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை. Never mind us how you take it. நாங்கள் இந்த சபையிலே தேவன் இதுவரைக்கும் செய்திருக்கிற காரியங்கள் and all the work that God has done so மனித திட்டத்தின்படி செய்ததே இல்லை. Not according to the plan of man. நாம செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய புத்தி கெட்டாதவைகள். Beyond our knowledge. நம்முடைய ஆலயம் இவ்வளவு பெரிதாய் கட்டப்பட்டதும், our church was expanded, உலகமெல்லாம் இந்த செய்திகள் போய் கொண்டிருக்கிறதும், message going through all the world, நிலங்களை வாங்கினதும், having purchased, திட்டமிடுகிறதும், having planned. இந்த சபையினுடைய வருமானத்தை நான் கணக்கிட்டு வைத்திருப்பேன், ஆனால் இந்த சபையை இவ்வளவு அழகா இருந்திருக்காது. So even this church would not have come up. ஆனால் yet தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு தருவார், நம்பிக்கையோடு காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிட்டதே இல்லை. They believe that God would do things for me. The Lord has பெரிய திட்டங்களை ஆண்டவர் காட்டும்போது நான் இந்த வருமானத்தை கணக்கிட்டதே இல்லை. So I never accounted for நான் தேவனுடைய கரத்தை நான் கணக்கிடுகிறேன். So I measure the hand of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் புதிய இடத்தை வாங்கும்போது, when I purchased a new land, புதிய இடத்தை நான் வாங்கும்போது, when I purchased a new land, ஒரு பெரிய சவால் எனக்கு முன்பாக இருந்தது. There was a great challenge before me. எப்படி இவ்வளவு பணத்தை நான் கொடுக்கட்டும்? How could he give all the money? இந்த சபையிலிருந்து எப்படி கொடுக்கட்டும்? How to give all the money from this church? என்னால் முடியாத ஒரு காரியம். Something impossible. இந்த சபையிலிருந்து வெறும் 10 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆனது. So only 10 lakhs was gathered from this church. எனக்கு என்ன செய்ய தெரியல. இன்னும் 10 நாள் கூட இல்ல, அட்வான்ஸ் கொடுக்கணும். 65 lakhs கொடுக்கணும். I have to give 65 lakhs. அப்பா சாம்சன் ஏடா போனேன். I went to Pastor Samson. ஐயா, said, sir, நல்ல இடம் இருக்கிறது. It's a beautiful place. அவர் வந்தார். He came. ரொம்ப சந்தோஷப்பட்டார். He was overjoyed. தாமஸ், நான் 75 lakhs நான் தரேன். I will give you 75 lakhs. நீங்க திரும்ப கொடுத்துருங்க, பேங்க்ல அரேஞ்ச் பண்ணி தரேன். So I'll arrange. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 65க்கு 75 கிடைச்சு. So 65 to 75. எல்லாம் ரெடி. Everything is ready. எல்லாம் செக் ரெடி. The check is ready. கமிட்டி கூடி கையெழுத்து போடணும். The committee has got to. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சார் நாளைக்கு 12 மணிக்கு செக்கோட வரேன். I told sir tomorrow at 12 o'clock. எல்லாம் ரெடி. Everything was ready. இன்னைக்கு 10 மணி கமிட்டி மீட்டிங். So 10 o'clock there's a committee. எல்லாரும் கையெழுத்து போட போறாங்க. People are going to sign. ஒரே ஒருவர் எழுப்பினார். One person was. Excuse me, objection. He said objection. எனக்கு என்னடா இது objection? I said what's the objection? நாளைக்கு தரேன்னு சொல்லியாச்சு. என்ன objection? What is the objection? I said I would give. தூக்கி வாரி போட்டுச்சு. I was. பாஸ்டர் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? எந்த விளக்கம் எடுபடல. They never took any. நீங்கள் கொடுத்தீர்களானால் நான் ரிசைன் பண்ணுவேன். Said if you would give I would resign. நான் அமைதியாக எழும்பினேன். I stood up. Pastor, I said, Pastor, என்னை ஒரு சைக்கிளோடு அனுப்பினீர்கள். You sent me with a single cycle. One cycle. இங்க நான் அனுப்பும்போது ஒரு சைக்கிள். It's only one cycle when I came to this place. அந்த ஒரு சைக்கிளோடு நான் வந்தேன். I came to this place with one cycle. ஆனால் தேவன் எங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். God bless the works of our hands. தேவன் சபையை எழுப்பினார். God rose up the church. இதுவரைக்கும் இந்தியன் பேங்கும் கொடுக்கல. Indian Bank never gave. தலைமை சபையும் கொடுக்கல. The head church also. நீங்களும் கொடுக்கல. You are not given. இந்தியன் பேங்கும் கொடுக்கல. Indian Bank has not given. தேவனுடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை நாங்கள் வளர்த்தோம்.
Due to the grace of God, அத்தனை பணமும் தாவீது சொன்னது போல, even as David said, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி Lord, I received it from your hand. உமக்கு நாங்கள் கொடுத்தோம். Lord, I give it back to thee. உமக்கு நாங்கள் கொடுத்தோம். We give it back to thee. தேவன் கொடுத்தால் God gave. இந்த இடத்தை நான் வாங்குகிறேன். So I was able. இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள். If not, I'll leave it. நேரா வீட்டு அவர் பாஸ்டர் எவ்வளவு சொன்னாரு, இல்ல விட்டுருங்க. I said, Pastor, நேரா வீட்டுக்கு வந்தேன். I came home. கர்த்தருக்கு முன்பாக கைகளை உயர்த்தினேன். So I rose before the ஆண்டவரே, I said, Lord, என் தலைமை போதகரை நம்பினது எனக்கு மன்னியும். forgive me for பேங்க நம்பினது எனக்கு மன்னியும். forgive me for believing. மனுஷர்களை நம்பினது எனக்கு மன்னியும். Forgive me for believing. இதுவரைக்கு என்னை நடத்தினீர். So far you have led me. இனிமேல் என்னை நடத்துவீர். You would lead me என் further. தேவை எனக்கு பெருசு. The need is எனக்கு இப்ப great. கோடிகள்ல தேவை. So I need in crores. பட் வெள்ளி முடியாது, பொன்னோல் முடியாது. silver and நீ என்னை gold வெட்கப்பட விட்டதில்ல, நீ என்னை வெட்கப்பட விடவும் மாட்டீர். You would never allow me to be despised. இரவெல்லாம் தேவனுடைய பாதத்தை கண்ணீரால் கழுவினேன். I shed tears at the feet of the Lord. 12 மணிக்கு நான் காசை கொடுக்க வேண்டும். 12 o'clock. என்ன செய்யட்டும்? What am I to do? யாரிடத்திலே போகட்டும்? Whom would I go? எனக்கு தெரியும் தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிறார். You, God is able to do everything. ஹல்லேலூயா. Hallelujah. சரியாக 8:30 மணிக்கு என்னுடைய போன் பெல் அடித்தது. 8:30 my phone rang up. என்னை அறியாத ஒரு மனுஷன் என்னை அழைத்தார். Unknown man called me. இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க வேண்டும். So I have to see you. உங்களை எங்கே பார்க்கலாம்? Where can I see you? 10:30 மணிக்கு நாங்கள் சந்தித்தோம். 10:30 we met. என்னை அறியாத ஒரு மனுஷன் 2 கேரி பேக் எடுத்து வந்தார். He brought 2 carry bags. கேரி பேக்கை கொண்டு டேபிள்ல வைத்தார். He kept them on the table. பாஸ்டர், Pastor, நீங்கள் ஒரு இடம் வாங்குவதாக நான் கேள்விப்பட்டேன். I heard you're going to purchase a land. இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். I am giving this. நீங்கள் இடத்தை வாங்குங்கள், அட்வான்ஸை கொடுங்கள். Please give the advance. நான் உங்களுக்கு மீதி தொகையை நான் பார்க்கிறேன். I'll try to get the rest of the amount. நான் பின்பு உங்களை சந்திக்கிறேன். I'll meet you. போய்க்கொண்டே இருந்தார். He went. ஆச்சரியத்தினால பார்த்து கொண்டிருந்தேன். I was amazed. அந்த கேரி பேக்கை திறந்தால் When I opened the carry இந்த bag, அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய பணம் அங்கே இருந்தது. there was the advance amount. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. தேவன் வெட்கப்பட விட்டதே இல்லை. God never put அந்த me. இடத்தை சரியான சமயத்துக்கு வாங்குவதற்குள்ள அத்தனை தொகையும் தேவனே கொடுத்தார். God supplied all the needs at the proper time. தேவ நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. இன்றைக்கும் தேவன் உண்மை உள்ளவர். Today, even today, God is அதனால faithful. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உங்கள் பேச நினைக்காதீங்க. Never ever think that I love எனக்கு தெரியும் money and God will supply எல்லா காரியங்களையும் சந்திப்பதற்கு, I know என் my தேவைகள் God. எல்லாம் சந்திப்பதற்கு என்னோடு மாறாத ஒரு தேவன் இருக்கிறார். There is an unchanging God before me. என்னை He is able to இதுவரைக்கும் கொண்டு supply. வந்ததற்கு நான் எம்மாத்திரம், What am I that என்னுடைய God has வீடு brought me to எம்மாத்திரம். this? What is my family? எனக்கு தெரியும். I know. ஆண்டவர் என்னோடு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவேன். So he said, I would give you the treasures that அந்த I வார்த்தையை hid by இது- breaking all the brazen அந்த glass. வார்த்தை இதுவரைக்கும் ஆண்டவர் மாற்றல. So far the Lord has not, இதுவரைக்கும் ஆண்டவர் கைவிட்டதே இல்ல. so far the Lord has not forsaken. தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்வார், He would do to you. எனக்கும் செய்வார். He would do to me. ஆனால் வேத நிபந்தனை இருக்கிறது. There is a condition in the word of God. கர்த்தருக்கு யார்கிட்ட வாங்குன்னு கேட்டீங்கன்னா எல்லார்ட்டையும் வாங்காத, Do not get it from மன உற்சாகமாய் கொடுக்கிறவர். one who gives you cheer. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, Word of God says, 2 ராஜாக்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 31 அதிகாரம், chapter 31, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 31 chapter அதிகாரத்திலே 31. ஒரு சம்பவம் இருக்கிறது. There is an incident. அங்கே தேவனுடைய ஆலயம் பாழாக்கப்பட்டது. So the தேவனுடைய ஆலயம் அழிந்து house போனது. of God was in ruins, விக்கிரகங்களால் நிறைந்து போனது. full of idols. இப்பொழுது எசேக்கியா ராஜா அந்த ஆலயத்தை பழுது பார்த்து புதுப்பிக்கிறான். King Hezekiah is இப்பொழுது reconstructing. என்ன சொன்னான்? What he says, ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்தைகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் அந்தி சந்தி செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து பங்கை எசேக்கியா கொடுத்தான்.
ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடி கட்டளையிட்டான். அவன் ஒரு பங்கை கொடுத்துட்டான். So he gave his portion. இப்ப சொல்றான், ஆசாரியர்கள் பிரமாணங்களை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பங்கை கொடுங்கள். The priests, that they may hold unto the law, that they should give their portion. இந்த வார்த்தை பிரசித்தமான போது When this word was இஸ்ரவேல் புத்திரர் தானியம், திராட்சரசம், எண்ணெய், தேன், நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களையும் திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை கொடுத்தார்கள். ஆசாரியருக்கு என்னது? What is there? முதற் பலன், first fruits, தசமபாகம். இத குவியலா வந்து குவிச்சாங்க. So all this was heaped. ஆசாரியர்கள் திருப்தியா சாப்பிட்டாங்க. The priest ate. உற்சாகமாய் வேலைகளை செய்தாங்க. Cheerfully they did the work. மீதி அம்பாரமா குவிச்சு வச்சாங்க. So the rest was given. அப்போ இவர் சொல்றாரு, உற்சாகமாய் ஆராதனை நடக்கணுமானா நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா ஆசாரியருக்குரியதை கொடுத்துருங்க. Whatever pertains to the priest that you got to give. அப்ப ஆசாரியருக்குரியது என்னது? What you should give. உங்களுடைய முதற் பலன், your first, உங்களுடைய தசம பாகம். as well as இது யாருக்குரியது? உங்களுக்குரியது இல்ல. It does not belong to you. இது ஆசாரியருக்குரியது. It belongs to the priest. இது ஆலயத்துல வந்து குவிச்சாங்க. So now they have gathered all this. ஆசாரியர்கள் சாப்பிட்டாங்க. The priest ate. அவங்க மீதியா எடுத்தாங்க. The rest ஆலயத்தை பழுது பார்த்தாங்க. They rectified. காலையிலே மாலையிலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாங்க. And they தேசத்தினுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். And God heard. இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கன்னு கேட்டீங்கன்னா முதற் பலனும் தசம பாகம். That is the first fruits and இது ஆசாரியருக்குரியது. It belongs to the priest. இதை நீங்க செலுத்தணும். You have to offer. தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் ஆசாரியருக்குரியதை செலுத்தணும். The children of God have got to give, got to offer cheerfully to the priest. நினைக்கிறாங்க Something. பிரதர், இப்ப பாஸ்டர் முன்னால மாதிரி இல்ல பிரதர், இப்ப நிறைய சொத்து வந்துருச்சு பிரதர். No, pastor's not இப்ப like before. பாஸ்டர் கார் என்ன, பாஸ்டருக்கு வசதி என்ன, இப்ப ஃப்ளைட்ல பறக்குறாரு, ஏசில பறக்குறாரு. என்ன பிரதர், இப்ப எத்தனையோ இல்லாதவன் இருக்கான் பிரதர், அவனுக்கு கொடுக்கலாம் பிரதர். So let us give to the poor who. நான் ஒண்ணு தாழ்மையா கேக்குறேன். I ask you. அண்ணா நகர்ல சரவண பவன் இருக்கு. அண்ணா நகர் and சரவண. அவனுக்கு துபாயில பிரான்ச், அமெரிக்காவுல பிரான்ச், பிரான்ஸ்ல பிரான்ச், இந்தியாவுல நிறைய பிரான்ச். Several branches in India. சூப்பர் டேஸ்ட். It's a super. நீங்க போய் சரவண பவன்ல போய் சாப்பிட்டீங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்க. You have taken your tummy belly full and Saravana. அவன் பில்ல கொண்டு கொடுத்தான். Has given you the bill. சரவண பவன் ஏசி ஹோட்டல். சரவண பவன். சும்மா ஆட்கள்லாம் அவங்க வேலை ஊழியக்காரலாம் எப்படி இருக்காங்க? You know how the servants. என்ன செழிப்பா இருக்காங்க. வெளிய ஆடி காரு, பென்ஸ் காரு, ஏசி வீடு, என்னன்னா இருக்கு. Whatever is there. எதுக்கு இந்த ஆளுக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு மேல கொடுக்குது? Why do we have to go and give to this? பக்கத்துல டீ கடை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். A tea shop man is suffering. அவகிட்ட போய் பில் காசை கொடுத்தீங்கன்னா ஒண்ணு வெளிய விட மாட்டான். If you give the bill amount. என்கிட்ட சாப்பிட்டதுக்கு எனக்கு காசு கொடுத்துட்டு போயா, நீ இறக்கம் பண்ணி அவனுக்கு கொடுத்தா நீ கொடுத்துட்டு போ. என்கிட்ட சாப்பிட்டல. You eat. நான் சொல்றேன், சரவண பவன் சாப்பாடை விட பெஸ்ட் மீல் கொடுக்குறோம் எங்களுக்கு தெரியும். I know what the நீங்க அநேக 40 வருஷம் 30 வருஷம் அந்த ரட்சிப்பில் நிலைச்சிருக்கிறது காரணம் 40 years. இரவும் பகலும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கதறி அதை விட ஒரு மெய்யான போஜனத்தை உங்களுக்கு போஷிக்க கொடுக்கறதுனால நான் பெருமையா சொல்லல, உண்மையா சொல்லுகிறேன். I tell you faithfully, night and day I wait upon the Lord and feed you with the word of God. உங்களை உபதேசிக்கிறவனுக்கு கொடுத்த கூலி என்ன? What is the wages you are given to the one who was பிள்ளை எல்கேஜில இருந்து யூகேஜி கொண்டு வரக்கு லஞ்சம் கொடுத்து ஃபீஸ் கொடுத்து என்னெல்லாமோ கொடுத்து பிள்ளை படிக்க வச்சீங்க. You give bribe and fees to your children that they may come up and ஃபீஸ் கொடுக்காம படிச்சு கொடுப்பானா? So if they give fees, ஆனா நீங்க ஓசில படிச்சிட்டு போறீங்க. But you are learned without any. எல்லாரும் சொல்லலாம், நீங்க நல்லா கொடுக்கறவங்க தைரியம். நீங்க கொடுத்ததனால தான் நாங்க இவ்வளவு நல்லா இருக்கிறோம். ஆனா வசனத்தை சொல்ல வேண்டிய சொல்லிரணும் இல்லையா? I have to tell the word of God, therefore I tell you. ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, ஒரு எச்சரிக்கையோட நான் முடிச்சிடுறேன். லேவியராகமத்தின் புத்தகம் book of Leviticus 27 30 வசனம் பாருங்க. Verse 30. தேசத்தின் நிலத்திலே வித்திலும் விருட்சங்களின் வித்தில் கனியிலும் தசோபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது
கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒருவன் இதிலிருந்து மீட்டுக்கொள்ள விரும்பினால் 1/5, அதாவது 20%. ஆண்டவருக்கு தசமம் கொடுத்தா பரிசுத்தம். அதை நீங்க ஏமாத்த நினைச்சா 20% இன்ட்ரெஸ்ட். So if you try to deceive the Lord, you have நான் to pay சொல்லுவேன், 20%. ஆண்டவரை போல கொடுக்கவும் முடியாது, ஆண்டவரை போல வட்டி வாங்கவும் முடியாது. So you cannot கரெக்டா வட்டி give like வாங்கி. God and ஏன்னு you cannot கேட்டீங்கன்னா, tax. நான் சொல்றேன் காணுங்க, நான் வேதத்துக்கு வெளியே போகல, வேதத்துக்கு புறம்பே நான் பிரசங்கம் பண்ணல. So யாக்கோபை தேவன் சொன்னார், இந்த இடத்தை உனக்கு தருவேன், so இந்த God பூமியை told தருவேன். Jacob, I would give this இவன் land. தான் சொன்னா, He said, நீர் என்னை காப்பாற்றி you should உண்ண keep உணவு, me, உடுக்க you should give me உடை, food, எனக்கு வஸ்திரம் தந்து you should give me raiment, என்னை காப்பாற்றி if you protect என் me, சமாதானத்தோட திரும்பி வர பண்ணினால் bring me back in peace. நமக்கு எல்லாம் தசமபாகம் தருவேன். So I'll give you tithes. எங்கேயாவது கொடுத்தானா? Whether he gave மந்த much, 2 கூட்டி போச்சு. 2 bands. கோலும் தடியுமா போனாங்க. He went with the staff. எப்படிப்பா போன? How did he go? கோலும் தடியுமா போனேன். With the இப்ப staff எவ்வளவு and a வந்துச்சு? 2 பரிவாரம் வந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டி He கொடுத்தானா came பாதி? back with 2 bands. ஒரு He பலிபீடம் never- கட்டினானா? he ஒரு never- காணிக்கை கொடுத்தானா? Were they given- 10 பைசா கொடுக்கல. பரிவாரம் என்ன ஆயிடுச்சு? What about the band? 2 ஆயிடுச்சு. Now the band has increased to 2. ஐயா ரொம்ப பிஸ்தா வந்தாரு. 2 பரிவாரம் ஆயிட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் பாருங்க. The Lord has- நான் கோலும் தடியுமா போனேன், 2 பரிவாரம் வந்துடுச்சு. I have come with 2 bands. அவர் வந்துகிட்டு இருக்கும்போது When he came, வட்டி வாங்குறதுக்கு ஒருத்தன் வந்தான், ஏசா. Esau came to. கர்த்தர் ஏசாவை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. Lord had prepared Esau against Jacob. அவன் தசமபாகம் வாங்கினான். Did he come for tithes? மந்தையில பாதிய வாங்கிட்டு போயிட்டான். He took half of it. 50%. மந்தை 2 பிரிச்சு கேட்காமலே காணி கொடுக்குறான். So having divided the band, he gave half. உங்க வாழ்க்கையில ஏசா வராம பாத்துக்குங்க. See that Esau would not come in your life. நீங்களா கொடுத்துட்டா அது பரிசுத்தம். If you give your own, it is holiness. இல்லாவிட்டா If not, வருவான், தூர தேசத்துல இருந்து விட்டு போன ஏசா வருவான். The credit அவன் தசமபாகம் வாங்க மாட்டான். not tithes, மெல்கிசேதேக்கு மாதிரி தசமபாகம் வாங்க மாட்டான். not tithes. like- 50% வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். He will take 50% of what you have. நான் And வசனம் just, தான் சொல்றேன், வேற பயப்படுத்தல. I am not frightening you. I tell you the word. ஐயோ இப்படி சொல்லிட்டாரே பாஸ்டர் சொல்லி கொடுக்காதீங்க. It's because உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் உன்னை பிரியமா இருப்பார். if you give cheerfully to the Lord, the Lord will do. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Chronicles கர்த்தருடைய 17. வழிகளில் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் ஆ. விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். யூதாவை விட்டு அகற்றினான். He took away the high places. in உற்சாகம் என்ன Jerusalem. செய்யும்னு கேட்டீங்கன்னா, What about cheerfulness? ஒப்பு கொடுக்கும், It will surrender, ஆத்தும ஆதாயம் செய்யும், it will gain soul, ஆண்டவருக்கு என்று தாராளமாய் கொடுக்கும். cheerful giver. உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி பரிசுத்தமாக்கும். Cheerfulness will cast away whatever that has got to be removed. in our உற்சாகம் lives. உற்சாகம் இருக்குன்னு உடனே நீங்க நினைச்சிடாங்க, ஆண்டவர் கொடுத்தேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன், என்னெல்லாமோ செய்தேன், அதான் உற்சாகம். இல்ல இல்ல, Do not think whatever you do. லாஸ்ட் ஃபைனல் உற்சாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, The last cheerfulness. உண்மையாக உற்சாகம் இருக்குன்னு சொன்னா, The faithful. என்னை பரிசுத்தம் பண்ணும், Lord, sanctify me. என் வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு நேராக நான் பரிசுத்தம் பண்ணேன். So make me holy before thee. என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் விட்டு அகற்றணுமோ Whatever I got to remove in my life, எல்லாத்தையும் நான் அகற்றுகிறேன். Lord, I remove them all. யாக்கோபை தேவன் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாரு, So God bless Jacob and எல்லாத்தையும் all கொடுக்க that. பண்ணிட்டாரு. கடைசியா சொன்னாரு, Lastly he said, நான் உன்னை சந்திச்ச இடத்துல போய் பலிபீடத்தை கட்டு. so build an altar where I met you. அங்கே அவள் கைகளில் இருந்த அந்நிய தெய்வங்களை அகற்றினார்கள். He cast away all the strange gods they had. அப்ப வாழ்க்கையில கடைசி தேவ சமூகத்தில் நாம் போவதற்கு முன்பதாக, Before going to the presence of God, தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக, before meeting God, நம்முடைய வாழ்க்கையில அகற்ற வேண்டியவைகளை அகற்றாமல் if you do not cast away what we உற்சாகத்தை are, நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. so do not believe on ஆண்டவர் நிறைய cheerfulness. கொடுக்கிறேன், I give, ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன், I serve the Lord, அர்ப்பணிச்சேன், ஆண்டவரை பாடுறேன். I surrender to the Lord இல்ல. and sing. கடைசியாக நம்முடைய கோல் எங்கன்னு கேட்டீங்கன்னா, What's our goal? நம்முடைய உற்சாகம் அகற்ற வேண்டியவைகளை அகற்றுவதற்கு Whatever we have got to நம்மை cast வழி away, we நடத்த ought to- வேண்டும். ஆண்டவரே, the Lord has got to lead us. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு காரியத்தை தாரும் சுவாமி. Lord, give me, என் கண்களை திறந்தரணும். open my eyes, O Lord. என்னுடைய உற்சாகத்தை
my cheerfulness. ஆண்டவரே என்னெல்லாம் என் வாழ்க்கையில அகற்ற வேண்டியதோ Whatever I got to remove. 2 நாளாகம 29ஆம் அதிகாரம் 2 Chronicles 15 29, 16 வாசிப்பீங்கன்னா 15, ஆலயத்துக்கு உள்ளே போய் go inside the temple. சுத்திகரித்தார்கள். அப்ப நான் They went to நினைக்கிறேன் sanctify. ஆலயத்துக்கு வெளியே இருக்கணும், Should be outside the temple. ஆலயத்துக்கு உள்ளே இருக்கணும். Should also be inside the temple. நீங்களே தேவனுடைய ஆலயம், Ye are the temple of நம்முடைய God. ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. So the temple is இந்த holy. ஆலயத்தை நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, What we ought to do to the உள்ளேயும் புறம்பையும் வந்து போன அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் தூக்கி தூர எரிந்து விட்டு ஆண்டவரே உற்சாக என்னை பரிசுத்த பண்ணட்டும். we ought to remove all the abomination that is found inside out, and the cheerfulness has got to make us. நான் காலைல கூட சொன்னேன், Morning I spoke. ஒரு போதகர் விதமான ஒரு சம்பவத்தை சொன்னார். Preachers spoke of an அது incident. எங்க நடந்துச்சு என்ன கேட்றாதீங்க, போதகர் அவர் பெரிய பாஸ்டர் சொன்னா நான் சொல்றேன். It's a great pastor who spoke. ஒரு ஹைவேஸ் ரோட்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தாங்க. Husband and wife are traveling in a car. அந்த ஹைவேஸ் ரோட்ல ஒரு பிரபலமான ஒரு பிரியாணி கடை இருக்கு. There's a famous biryani shop. அந்த வழியா போறவங்க யாரும் அந்த பிரியாணி வாங்காம போக மாட்டாங்க. Those who cross that way will definitely go for that. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கார் அங்க நின்னுச்சு. The car stopped there. 2 ஸ்பெஷல் பிரியாணி வாங்கினாங்க. They purchased 2 special biryani. காரை எடுத்து கொண்டு போய் ஒரு பார்க்கிலே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அவர்கள் பொட்டலத்தை பிரித்தார்கள். They took it to a park that they may தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. பொட்டலத்தை பிரித்தால் When they opened the pack, ஒரு பொட்டலத்திலே பிரியாணி இருந்துச்சு. there was biryani in ஒரு one pack. பொட்டலத்திலே லட்சக்கணக்கான பணம் இருந்தது. Lakhs of money was there in another pack. 2 பேருக்கும் பயங்கர ஷாக். But these 2 people were shocked. எப்படி பணம் வந்துச்சு? How come this money? இவர் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பார்சலை கொண்டு இவன் வைக்கிறான். So they keep the parcel. உள்ள இருந்து பார்சலை கொண்டு டேபிள்ல வைக்கிறான். They keep the parcel. இவர் காசை வாங்கிட்டு பார்சலை கொடுத்துட்டு இருந்தாரு. So இந்த நேரம் பார்த்து கேஷியர் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து அவனும் இந்த ஹோட்டல் கவர்ல வச்சு அவன் பேங்கை வச்சுட்டான் மேல. இவர் இதை கவனிக்கல. இவர் இதை என்ன பண்ணாரு, இந்த பேங்க் காசை தூக்கி உள்ள தள்ளுறதுக்கு பதிலா இந்த பிரியாணி பொறுத்து உள்ள தட்டாரு. தட்டு இந்த பொறுத்து அவங்க கையில கொடுத்தாரு. So thinking it to be the biryani pack, he gave it to the customer. எப்படியோ காசு மாறிடுச்சு. Somehow it changed, hands changed. விஷயம் தெரியாத 2 பேரும் காசை பார்த்தாங்க. They saw the money. சரி, இந்த காசுக்கு நம்ம காசு இல்லை, இதுக்கு ஆசைப்படக்கூடாது. It's not our 2 money. பேரும் பொட்டணத்தை கட்டி நேரா வந்தாங்க. They came back to the shop. சார், They said, எஸ்கியூஸ் மீ, forgive us. நாங்க 2 பிரியாணி தான் காசு கொடுத்தோம். We gave money for 2 ஆனா இந்த பொட்டல பல லட்சம் காசு இருக்கு. There are several lakhs in this. அவன் 2 போய் பார்த்து பீரோ இந்த டிராயரை திறந்து பார்த்தா பிரியாணி இருக்கு. When he opened his cash drawer, there was a biryani. ஐயோ, அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அப்படியே நெடுஞ்சால் கடையா கீழே விழுந்தாரா. சார், உங்கள மாதிரி ஒரு உத்தம புண்ணியவாளை இந்த காலத்துல பார்க்க முடியுமா சார்? உலகத்திலே பார்க்க முடியாது சார். Can never see a faithful man in this entire world like him. அவன் ஒரே அழுகுறான். ஐயோ, இப்படி ஒரு உத்தம இந்த நாள் இருக்காங்களே. So such a faithful நீங்க man. எனக்கு கொடுக்காம போற என்ன சார் நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது சார். யாருக்குமே தெரியாது சார். Nobody would have noticed. இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு தெரியுமா சார்? So அவன் ரொம்ப பெரிய பிரபலமா சத்தம் போட்டுட்டு பக்கத்து கடை போட்டோ ஸ்டுடியோ. So next there was a hotel studio. ஓடி போய் ஸ்டுடியோக்காரனை கூப்பிட்டான். He called the studio. ஏய், இங்க ஓடியா, இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நாம விட்டு வைக்கலாமா? We should not leave these. இன்றைக்கு இவங்கள போட்டோ எடுத்து இன்றைக்கு பத்திரிகையில போட்டுறாங்க. So we'll publish it in the magazines. என்ன நடந்துச்சு தெரியுமா? Know what happened? 2 பேரும் சாஷ்டாங்கமா அவன் கால்ல விழுந்தாங்க. Both of them fell at their feet. போட்டோ மட்டும் எடுத்துறாங்க. Please never ever capture. போட்டோ மட்டும் எடுத்துறாத. Do not take up. எங்க பேப்பர்ல போட்றாத. Do not publish it in the. இவன் சொன்னா, சார், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் காண முடியுமா சார்? How can we come across such? இவன் சொன்னா, சத்தியமா நீ போட்டோ எடுத்துறாத. Please do not take up. ஏன் தெரியுமா? You know why? அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரர் ஒய்ஃப். That lady is a wife on another person. லட்சத்துல உண்மை, காசுல உண்மை. Faithfulness in lakhs. அந்த மாதிரி உத்தமனையே பார்க்க முடியாது. Can never ever see a faithful person. இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டருக்கு பிரதர் நான் அப்படி கொட்டி கொட்டி கொடுக்கலாம்.
I give several நீ amounts. ஆச்சு உன் காணிக்கையாச்சு. That's you. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் காணிக்கை சாணிய முகத்துல அடிப்பேன்னு சொன்னாரு. So இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்தேக்காரங்க ஏமாத்துறாங்க. காசு கொடுத்தா பரலோகம் போயிடலாம்னு. they feel if they give money they can go. காசு கொடுத்தா கமிட்டில மெம்பர் ஆயிரலாம். You can become a committee member if you give money. காசு கொடுத்தா பாஸ்டரே பாக்கெட்ல போட்டுக்கலாம். You can pocket the pastor. ஆனா தேவன் ரொம்ப நல்லவர். God is good. அவர் பரிசுத்தர். He is holy. அவர் பரிசுத்தர். He is holy. அவர் பரிசுத்தர். He is holy. பரிசுத்தர். Holy. பரிசுத்தர். Holy. ஏன் மூணு முறை சொன்னா? Why thrice? நேற்றைக்கும் ஒரு பரிசுத்தர். He is holy yesterday. இன்றைக்கும் பரிசுத்தர். Today is holy. நாளைக்கும் பரிசுத்தர். Tomorrow he is holy. கடந்த காலத்திலேயும் அவர் பரிசுத்தர். Even in the times to come. நிகழ்காலத்திலே அவர் பரிசுத்தர். Even in the past he is holy. வருங்காலத்திலும் அவர் பரிசுத்தர். Even in the coming days he is holy. அவர் பரிசுத்தம் மாறவே மாறாது. His holiness would never ever கொஞ்சமேனு change. குறையவே குறையாது. It would never ever decrease. எனக்கு உற்சாகம் இருக்குமானால் If I have cheerfulness, என் வாழ்க்கையில என்ன தகச்சணும்? what should be then? என் வாழ்க்கையில என்ன தூக்கி எறியணும்? What should I throw away? என் வாழ்க்கையில எவைகளை அப்புறப்படுத்தணும்? What I should remove in my life? நான் அப்புறப்படுத்துகிறேன். So I remove it, my Lord. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். Surrender myself. இன்னைக்கு ஆவியானவருடைய உற்சாகமான ஆவி The Holy நம்மை Spirit. தாங்கும்படி செய்வாராக. May the cheerful spirit of நான் உண்மையாய் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். let us say, ஆண்டவரே, Lord, என்னை சந்தியும். visit us, Lord. என்னை சந்தியும் ஆண்டவரே. Visit us, Lord. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி Let a செய்யும். cheerful spirit uphold நான் us. பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன். I will show them. பாவிகளை உம்மண்டையிலே நான் கொண்டு வருவேன். I'll bring the sinners unto thee. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். Jesus help me. எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? Let's all make up. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Let's all be on our கர்த்தரை knees. பார்த்து சொல்லுவோம். Look at ஹalleluya. என்னையும் ஏந்தனோ கொள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் ஒற்றுமாய் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வாஞ்சைப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ வாஞ்சைப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். சொல்லுங்கள். என்னையும் ஏந்தனோ கொள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் ஒற்றுமாய் வைத்திரே. என்னையும் ஏந்தனோ கொள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் ஒற்றுமாய் வைத்திரே. ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். என் இயேசுவே நான் உம்முடையவர். நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவி ஆத்மா சரீரபலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வேன். ஆவி ஆத்மா